நிகழ்ச்சியின் நியமன அதிகாரிகளை பற்றி பார்ப்போம். அரங்கக்காவலர் பேச்சாளர் ஜெயலட்சுமி குமரகுரு. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். நேர கண்காணிப்பாளர் பேச்சாளர் திருமூர்த்தி. உரிச்சொல் கணக்கீடு பேச்சாளர் ரங்கராஜ் வைத்தியலிங்கம். ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே. மொழி மதிப்பீடு பேச்சாளர் கார்த்திக் சிதம்பரம். பொது மதிப்பீடு அசோக் குமார் பேச்சாளர். இப்போ நான் அடுத்த பேரை சொல்றேன், ரொம்ப நேரம் கை தட்டாதீங்க. இன்றைய நிகழ்ச்சி நெறியாளராக நான் பேச்சாளர் ஜமால் ஷாகுல். இன்றைய நிகழ்ச்சியின் பார்ப்போம். முதல் சிறப்பங்கம் 1 நான் எழுதிய கவிதை. சிறப்பு அங்கம் 2 என் வாழ்க்கை அனுபவம் உங்களுக்காக. முதல் அங்கம் தயாரிக்கப்பட்ட உரை. தயாரிக்கப்பட்ட உரையில் பேச்சாளர் தங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து முன்கூட்டியே தயாரித்து தங்களுக்கு ஏற்ற பாணியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் படைக்க வேண்டும். இரண்டாவது அங்கம் மதிப்பீடு அங்கம். மதிப்பீடு அங்கத்தில் தயாரிக்கப்பட்ட உரையில் பேசிய பேச்சாளர்களின் பேச்சை மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள். மூன்றாவது அங்கம் உரிச்சொல் கணக்கீடு, மொழி மதிப்பீடு மற்றும் பொது மதிப்பீடு இடம்பெறும். அதன் பின் புகைப்படம், நாடாக்கள், துணைத் தலைவர் கல்வி அவர்களின் முடிவுரை. சரி, இப்போ நம்ம சிறப்பு அங்கத்துக்குள்ள போலாமா? எல்லாத்தையும் ஒரு ஆர்வம் இல்லையே. போகலாம். இந்த அங்கத்தை படைக்க வருபவர் இவர் திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றத்தின் துணைத் தலைவர் கல்வி. அது மட்டும் இல்ல, ஒரு ஆங்கில பேச்சாளர் மன்றம் விசா டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப், அங்க துணைத் தலைவர் மக்கள் தொடர்பு. இவர்கிட்ட நம்ம உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது, தொழில்முறையில் ஒரு திறமையான மென்பொருள் பொறியாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. தமிழை மனதார நேசித்து அதை கொண்டாடவும் செய்கிறார். இது மட்டும் தானா இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு மனிதர்ல இவரும் ஒருவர். ஏன்னா எங்க பார்த்தாலும் இருப்பார், எல்லாத்துலயுமே, எல்லா கிராஃப்ட்லயும், அதாவது ஜாக் ஆஃப் ஆல் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஏன்னா இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் கிராஃப்ட்ஸ். இவருக்கு இனிமேல் ஒரு பட்டமே கொடுக்கலாம், கிங் ஆஃப் ஆல் கிராஃப்ட்ஸ். ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், கவிதை எழுதுவார், ஒரு இசை கலைஞர் வேற இவர். இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு அவரே வந்து சொல்லுவாரு. பேச்சாளர் அசோக் குமார். கவிதையில வந்து ஒரு பிரபல கவிஞரின் தாக்கம் இருக்கும். அது எனக்கு பிடித்த கவிஞரின் தாக்கம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கவிஞராக கூட இருக்கலாம். அது எந்த கவிஞர் என்னன்றது உங்களுக்கு போக போக எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த குறளை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதனுடைய அர்த்தம் என்னங்க? நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்லாமல் நீ உன்னுடைய நாவை அடக்கவில்லை என்றால் நீ பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய் என்பதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். நாக்கு என்ன அவ்வளவு கொடியதா என்ன? நாம எல்லாரும் நாக்க வந்து குத்தம் சொல்லி தான் பார்த்திருப்போம். ஆனா நாக்கு நம்மள குத்தம் சொன்னா எப்படி இருக்கும்? அதில் தோன்றிய ஒரு கற்பனையில் இருந்த கவிதை தான் இது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? 2 அடி குரலாலே என்னை அடக்கி வச்சாயே. 3 அங்குல நாக்கின் உள்ளே நஞ்சிருக்குன்னு நினைத்தாயோ? நரம்பில்லா நாக்குதானே 4 விதமா பேசுமுன்னு நாவடக்க சொன்னாயோ? ஈர நாக்கு பேசுவதெல்லாம் ஈரமற்ற வார்த்தைகள் என்று பொய் பரப்பி சென்றாயோ? எலும்பில்லா நாக்குதானே எவன் வந்து கேட்க போறா என்று நீயும் இருந்தாயோ? நான் என்ன தப்பு செஞ்சேன்? உடலில் உள்ள தசைகளில் எல்லாம் வலிமை மிக்கவன் நான் தானே.
உன் உரையாடலுக்கு நாயகன் நான் தானே. உலக மொழிகள் பேசும் வித்தகனும் நான் தானே. சோம்பல் இன்றி உனக்கு சேவை புரிபவனும் நான் தானே. உள்ளும் புறமும் வந்து உனக்கு தூது சொல்லுபவனும் நான் தானே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? பேச கற்றுக் கொடுத்ததும் நீதான், பேசி பேசி ஒதுக்குவதும் நீதான். ஓ, கண்ணுக்கு சோடி காதுக்கு சோடி உடலில் எல்லாம் இரண்டாயிருக்க நான் மட்டும் தனியாய் தவிக்கிறேனோ. ஓ, கண்ணுக்கு சோடி காதுக்கு சோடி எல்லாம் இரண்டாயிருக்க நான் மட்டும் தனியாய் தவிக்கிறேனோ. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன்னை நீயும் உட்காரும் பொழுது உள்ளம் குளிர வைப்பவன் நான் தான். மருத்துவர் கிட்ட போகையில முன்னுரிமை எனக்குத்தானே. மருத்துவர் கிட்ட போகையில முன்னுரிமை எனக்குத்தானே. உச்சரிக்க கற்றுத்தந்த உமிழ்நீரை கட்டுப்படுத்தின. கப்பலுக்கு சுக்கான் எப்படியோ உனக்கும் நான் அப்படித்தான். கப்பலுக்கு சுக்கான் எப்படியோ உனக்கும் நான் அப்படித்தான். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எல்லாத்துக்கும் காரணம் இன்னமுமா புரியல? உன் சிந்தனை தான் தெரியலையா? உன் சிந்தனை செய்யும் தந்திரங்களுக்கு நான் தானா குற்றவாளி? உன் சிந்தனை செய்யும் தந்திரங்களுக்கு நான் தானா குற்றவாளி? முதலில் உன் சிந்தனையை கட்டுப்படுத்து, அப்புறம் என்ன மட்டம் தட்டு. முதலில் உன் சிந்தனையை கட்டுப்படுத்து, அப்புறம் என்ன மட்டம் தட்டு. சாப்பாட்டுல உப்பதியம்னா சமைச்ச பாத்திரத்தையா குறை சொல்லுவ? சாப்பாட்டுல உப்பதியம்னா சமைச்ச பாத்திரத்தையா குறை சொல்லுவ? தகவல் சொல்ல வந்தான்னா தண்டிச்சிட்டு போறியே நீ. நான் என்ன தப்பு செஞ்சேன்? வாருமையா வள்ளுவரே, வந்து இங்கே பாருமடியா. 2 அடி குரலாலே என்னை அடக்கி வைத்தவரே. உலகம் என்ன சொன்னாலும், ஊரடங்கி வச்சாலும், ஊமையாக்கி போட்டாலும், சிந்தனை தான் காரணம் சொல்ல, ஆவணியில் சாட்சி சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பேச்சாளர் கூட்டம் இங்கே வந்திருக்கு. சீக்கிரமா மீண்டும் வந்து எனக்குன்னு ஒரு அதிகாரம் எழுதி என்னை மீட்டு எடுப்பீரா? எனக்குன்னு ஒரு அதிகாரம் எழுதி என்னை மீட்டு எடுப்பீரா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த அங்கத்துல பேசணும்னு நான் யோசிக்கும் போது யோசிச்சேன், நம்ம என்ன அவ்வளவு பெரிய அனுபவசாலியா இல்ல அவ்வளவு பெரிய சாதனையாளரா என்ன, நம்ம வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்துக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா பொதுவாகவே எனக்கு இந்த பிரபலமானவர்கள், சாதனையாளர்கள், இவங்களோட சுயசரிதை வாழ்க்கையை படிக்கிறத விட ஒரு எளிய மனிதனோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதா எனக்கு ஆர்வம் அதிகம். அந்த மாதிரி ஒரு எளிய மனிதனின் சில வாழ்க்கை அனுபவங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு விவசாய குடும்ப பின்னணிகள். என் வீட்டுக்கு 2வது பையன். அதே மாதிரி இந்த என்ஜாய் த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒவ்வொரு கட்டத்துலேயும் வர, அதாவது அனுபவிச்சு இருக்கணும் சந்தோஷம். அதாவது இறுதி முடிவை மட்டுமே நோக்கி போகாமல் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு செயல்பாட்டையும் ரசித்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும், ரசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் இந்த வயசுக்கு அப்புறமாவது மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு தான் முதல் கட்டமாக நான் இங்கே பேச்சாளர் மன்றத்தில் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு முதல்ல கண்டென்ட் வேணும். அதுக்கு எதாவது படிக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் புத்தகங்களும் படிக்கிறேன். படிக்கணும் இல்லையோ பேக்கில் எடுத்து வச்சுக்குவேன், எங்கே போனாலும் புத்தகத்தை எடுத்து வச்சுக்குவேன். அதுக்காகவாது எப்போவாது திறந்து பார்க்க கொஞ்சம் வச்சிருக்கமே பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்பேன். புத்தகத்துக்காக எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு பயணிப்பது என்னுடைய இப்போதைய பழக்கமாக இருக்குது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.
பேச்சாளர்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். அவர்களை அப்படியே எதிர்கொள்வோம். பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரின் பேச்சு முடியும் வரை நடுவில் இடையூறு செய்ய அனுமதி கிடையாது. அனைவரும் அவர்களது தொலைபேசியை அமைதி நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் புரிந்துணர்வுக்கு நன்றி. சரி, இப்ப எல்லாரும் தயாரா? நம்ம தயாரிக்கப்பட்ட உரைக்கு போயிடலாமா? தயார். முதல் பேச்சாளர். இவர் கடந்த 8 ஆண்டுகளாக நேரம் இவர் கடந்த 8 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் மென்பொருள் துறையில் பணியாற்றி குடும்பத்துடன் இங்கு வசித்து வருகிறார். தமிழ் மொழி மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வமுடையவர். கற்றல் பாதையில் விளக்க உரை வழங்குதல், திறன் பெறல், நிலை 1, திட்டம் 3. உங்கள் திட்டத்திற்கான நோக்கத்தை உங்கள் மதிப்பீட்டாளர் பேச்சாளர் புவனா விமல்ராஜ் வழங்குவார். உங்களுடைய திட்டத்தின் நோக்கம் உரையை சிறப்பாக சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய குரல் மாறுபாடுகள் அல்லது உடல் மொழியை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி செய்வதாகும். உங்கள் திட்டம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி பேச்சாளர் புவனா அவர்கள். எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரே கால அளவு என்பதால் நேர கண்காணிப்பாளர் ஒரு முறை மட்டும் மஞ்சள் விளக்கு காட்டப்படும். 7 நிமிடத்தில் சிவப்பு விளக்கு காட்டப்படும். நீங்கள் 4 நிமிடம் 30 வினாடிகளுக்கு குறையாமலும் 7 நிமிடம் 30 நிமிடங்களுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். உங்களது திட்டத்தை சிறப்பாக படைக்க வாழ்த்துக்கள். ராஜசிம்மன், என் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டி. என் தாய் தமிழை வணங்கி இவ்வரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வழிகாட்டி. ஸோ அதனை ஒட்டியே என்னுடைய பேச்சு வந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நான் வந்து தயார் செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வழிகாட்டி எவ்வளோ முக்கியம்ன்றது நம்ம பேச்சாளர்கள் வந்துட்டு அறிமுக உரையிலே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பு முதல் வளர வரைக்கும் எல்லா காலகட்டத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகாட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம வளர வரைக்கும் ஒரு கட்டத்து வரைக்கும் பெற்றோர்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. பள்ளிக்கு சொல்கிறோம், கல்லூரிக்கு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் தான் வழிகாட்டியாக இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருமே அந்த கடத்தை தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம சமூகத்துக்குள்ளே நம்ம தனிநபராக வரோம். யாருடைய உதவி இல்லாமல் சமூகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம யாருக்கு நம்ம யாரை வழிகாட்ட எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு யார் வழிகாட்டுறாங்க அப்படின்ட்டு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய வழிகாட்டியை பார்த்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்தது ஒருத்தர். அவர் பேர் வந்து பீமாராவ் ராம்ஜி. இதுதான் அவருடைய இயற்பெயர். அவர் யாரான்னு யூகிக்க முடியுதா? ஓகே, சிறப்பு. ஏன் அப்படின்னா அவருடைய குழந்தை பருவம் முதல் இன்று வரைக்குமே அவர் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி என்ன காரணம்ன்றது அப்பாப்பட்ட விஷயம். ஆனால் அதெல்லாம் மீறி அவர் தன்னுடைய உழைப்பால் கடுமையான போராட்டங்களாலையும் புரட்சியாளராகவும் ஒரு பெரிய மிக சிறந்த மனிதராகவும் இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு இருந்த ஒரு வழிகாட்டி தான். யாருன்னா அவர் தான் அவருடைய ஆசிரியர். இன்று வரைக்கும் அவருடைய ஆசிரியர் பெயர் தான் இங்கே அவருக்கு தாங்கி நிற்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடினோம். இந்த தலைப்பு ஆசிரியர். அதனால தான் இதை வந்து சொல்லலாம்ன்றது நான் முடிவு செஞ்சேன். அவர் வேறு யாரும் அல்ல, சட்டமா மேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சொன்ன மாதிரி தமிழ் மொழி மீது வந்து ஒரு சிறந்த பற்று உண்டு. எல்லாரும் மாதிரியும் ஆசையும் உண்டு. பல நூல்கள் வந்து படிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குது. முயற்சி இருக்குது, ஆசை இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே சிங்கப்பூரில் தமிழ் மொழி சார்ந்து நடக்கிற நிகழ்ச்சியில் அப்பப்போ கொஞ்சம் கலந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தில் இணைவதற்கு ஒரு வழியை தேடிட்டே இருந்தாங்க. வழியை தேடிட்டே இருந்தப்போ தான் அந்த வழியாக ஒரு நபர் வந்தாருங்க. வந்து நண்பர் மூலியமாக தான் அவர் பழக்கமானார். ஓகேங்களா? நம்ம இப்போ சொல்கிறார் பாரு, ஏங்க குமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசணுன்னு, ஏங்க ராஜசிம்மன்
தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தில் சேருங்க அப்படின்னாருங்க. நானும் வந்து சேர்ந்துட்டேங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க. சரி, ஒரு வழியா வந்தாச்சு, சேர்ந்தாச்சு. பிறகு என்ன, அப்புறம் என்ன, கன்னி பேச்சு. நம்ம முன்னாள் நம்ம தலைவர் ஸ்ரீதர் ரங்கமனார் வந்து கன்னி பேச்சு தொடருன்னு சொன்னார். நானும் கன்னி பேச்சு கொடுத்துட்டேன். அன்னைக்கு எல்லாரும் ஓரளவுக்கு பாராட்டினாங்க. மேம்பாடு எதெல்லாம் மேம்பாடு செய்யணுன்றதையும் சொன்னாங்க. அதையும் நான் செஞ்சுட்டேங்க. பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேம்பாடுகள்லாம். ஓகே, முடிஞ்சுது. நான் போயிட்டேன். அடுத்து ஒரு வாரம் 2 வாரம் கேப் இருக்குங்க. முடிஞ்சோடனே ஒரு தொலைபேசி அழைப்பு. நான் தொலைபேசி எடுத்தேன். ஹலோ வணக்கம் அப்படின்னு. மறுமுனையிலேருந்து ஒரு பெண்ணின் குரல். வணக்கம் ராஜசிம்மன் அப்படின்னா. நல்லா விசாரிச்சுட்டாங்க. நீங்கள் போன மற்ற கூட்டத்தில் கன்னி பேச்சில் மிக சிறப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க அப்படின்னா. என்னடா இதுதான் அன்றைக்கே அவங்க சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட, மறுபடியும் இன்றைக்கி எதுக்கு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட இதை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சிறிது நேரத்துலேயே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு நானே கேட்டேன். நீங்கள் வந்து அடுத்த மற்ற கூட்டத்துக்கு நிகழ்ச்சி நிறையாளராக செயல்படணும் அப்படின்னாங்க. எனக்கா ஐயோ என்னடா இது, நம்ம இப்போ தான் ஒரே ஒரு பேச்சு கொடுத்துருக்கோம், எப்படா நம்ம இதை வந்து செயல்படுத்த போகிறோம். இல்லைங்க என்னால் முடியாது, கொஞ்சம் சிரமம், நான் முதல் பேச்சு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன ரகசியமா உங்களால் முடியுங்க. அதாவது அவங்க கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் இருக்கு பாருங்க, நமக்கு உத்வேகமும் நம்மளே நம்ப முடியாது, ஆனால் நம்பிட்டாங்க. அவங்க வீசின வலையில சிக்கியது என் தலை. ஓகே, ஒரு வழியா நானும் சம்மதத்தை தெரிவிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. வந்து நிகழ்ச்சி நேரம் படியாற்றி அந்த நிகழ்ச்சியும் ஓரளவுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன். முடிஞ்சிச்சு. எல்லாருமே மேம்பாடு சொன்னாங்க, பாராட்டு சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு முதல் பேச்சை பார்த்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை இவனால் முடியுன்றத நம்புறாங்க அப்படின்னா அவர்கள் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படி எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து கணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் என் வாழ்க்கை பாதையில் ஒரு வழிகாட்டித்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, யூகிக்க முடியுதா உங்களால் யார் என்று? எஸ், அவரே தான். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, இன்னைக்கு மாதிரி அவங்க அன்னைக்கு வந்து அவங்க மன்ற கூட்டத்துக்கு வரல. உண்மைங்க. நிறைவா இன்னொரு பள்ளி காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் வந்து முடிச்சிடலான்னு பாக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு எல்லாருமே படிக்கும்போது ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும், ஆசிரியருக்கு நமக்குமான ஒரு தொடர்பு. ஏன்னா வழிகாட்டுன்றதுனால சரி நான் அது தொடர்பாகவே நான் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிருந்தான். ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆசிரியர் பள்ளி வகுப்பறைக்கு உள்ள ஒரு நுழைஞ்சாரு. மாணவர்களால் அனைவரும் பார்த்து நேற்று தினம் வராத மாணவர்கள் அனைவரும் எழுந்திருக்கேன் அப்படின்னாரு. நானும் சில நண்பர்களோடு சேர்ந்து நானே எழுந்திருந்தேன். வர எல்லாமே போய் சொல்லுவோம், ஞாபகம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்டா வரலன்னு கேட்டால் போய் தான் சொல்லுவோம். அதே போல் என்னோட முன்னாடி இருந்த நண்பர்களை கேட்டார், திட்டினாரு, அடிச்சார். ஏன்னா கோயில் தெரியுது, எனக்கு நடுங்குது, யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம எப்போ இருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஒரு வழியாக என்ன வந்தார், நீ எதற்காக வரவில்லை அப்படின்னாரு. நான் உடனடியாக சொல்லியிருக்கேன், ஏன்னா தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன், அதனால தான் வரவில்லை. அவர் உடனே ஒன்றும் இல்லை, பைப்பில் சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டான், நம்மளை டச் பண்ண முடியாது. இப்போ அம்மா ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரால் கேட்க முடியாது, நம்மளால் அடிக்க முடியாது. ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்கு. அன்றைக்கி ஒரு யோசிச்சுங்க, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும், நம்பர் மாதிரி சொல்லணும், அந்த பொய்க்கு ஓடி நம்மள திருப்பி கேள்வி கேட்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி கற்றுக்கிட்டுங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இதனால் வந்துட்டு இது சொன்னதெல்லாம் பொய் நினைக்காதீங்க, அதெல்லாம் உண்மைதாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ராஜசிம்மன். இவர் பேச்சாளர் மன்றத்தில் சேர்ந்ததற்கான முக்கியமான 2 காரணங்கள். முதல்ல தமிழ் மொழி மீது கொண்ட ஆழ்ந்த ஆர்வம். இரண்டாவது, பேச்சு என்பது ஒரு கலை, அதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயலுங்கள், ஒரு நாள் வானம் வசப்படும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறார். அவரை உளமாற
வரவேற்போம். அடுத்த பேச்சாளர் சசிரேகா குமரன். கற்றல் பாதையில் விளக்க உரை வழங்குவதில் திறன்பெறல் நிலை 1 திட்டம் 4. உங்கள் திட்டத்திற்கான நோக்கத்தை உங்கள் மதிப்பீட்டாளர் பேச்சாளர் மணிகண்டன் வைத்திலிங்கம் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். சசிரேகா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். உங்கள் திட்டத்திற்கான நோக்கம். கடந்த முறை நீங்கள் தயாரிக்கப்பட்டு படைத்த பேச்சுக்கு உங்கள் மதிப்பீட்டாளர் சில மேம்பாடுகளை கூறியிருப்பார். அதை கருத்தில் கொண்டு இம்முறை நீங்கள் படைக்க போகும் பேச்சினை சிறப்பாக படைக்க வேண்டும். உங்களது பேச்சு சிறக்க வாழ்த்துக்கள். பேச்சாளர் சசிரேகா குமரன். மந்திர சொற்கள் பேச்சாளர் சசிரேகா குமரன். அனைவருக்கும் வணக்கம். 100 வெள்ளி கொடுங்க, ஒரு சக்கரம் தரேன், அதை வச்சுட்டு ஏவுகணை மேல அப்படியே போகும் பாருங்க. அத மாதிரி வாழ்க்கையில நீங்க முன்னேறிட்டே போயிட்டே இருக்கும். பணம் நிறைய நீங்க ஈட்டணுமா? ஒண்ணும் இல்லை, தியானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நேரம் இல்லையா உங்களுக்கு? தூங்கும் போது கூட நீங்க பண்ணலாங்க, நிறைய பணம் ஈட்டலாம். ஒரு கல் இருக்குங்க, ராசிக்கல். அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ராகும் கேதும் இருக்காங்க பாருங்க, சேர்ந்துருவாங்க ஒண்ணா. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு துயரமும் இருக்காதுங்க, நீங்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்படித்தான் மந்திரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில். ஆனா நான் மந்திர கதை சொல்ல வந்திருக்கிறது இது வேறுபட்டது. நம்ம எல்லா மொழிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொதுவான வார்த்தைகள் இருக்கு. வணக்கம், வாழ்த்துகிறேன், தயவு செய்து, மன்னிக்கவும், இப்படி பல அற்புதமான வார்த்தைகள் நம்ம மொழியில இருக்கு, அருமையான வார்த்தைகள் இருக்கு. இது எல்லா மொழியிலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நாம நல்லா பயன்படுத்துறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லாவே பயன்படுத்துறாங்க, ஆனா அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு வருது, இல்லை பொங்கல் விழா, இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் இல்லையா? இன்னைக்கு கூட்டம் நடக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இல்லை அலுவலகத்தில் இல்லை தொழில் செய்கிற இடத்துல காலையில் எல்லாரும் பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்? காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி, வாங்க வணக்கம் அப்படின்லாம் சொல்லி நம்ம அந்த நாளை தொடங்குறோம். அப்போ அந்த மக்களுக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல எண்ணம் வரும் அவங்கள பார்த்த உடனே. இப்போ வந்திருக்காங்க எழுதியக்கா, அவங்கள பார்த்த உடனே வணக்கம்க்கா அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது, ஒரு மரியாதை கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை கொடுக்கறது தானேங்க மந்திரம். அந்த சொற்களை நாம பயன்படுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும் போது அந்த தொழிலையும் இல்ல அந்த வளர்ச்சி, அந்த வேலை செய்யறாங்களே அந்த இடத்துல அந்த உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்குமா இல்லையா? அப்ப இது முக்கியமானது. சரி, நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குடும்பத்துல எல்லாம் பார்க்கலாமே. சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட நம்ம பிள்ளைகளா நம்ம நினைச்சு கண்ணா சாப்பிட்டியா அப்படின்னு பேர் சொல்லி நம்ம பண்ணுவோம். இதே நம்ம கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளெல்லாம் திட்டுவோம். சில பெற்றோர்கள் அப்படி திட்டுவாங்க. எப்படி? சனியனை கொன்னுடுவேன் இப்படின்னெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. கொல்றதுக்காக அந்த குழந்தைங்களை பெற்று வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும்ல. இதுல முக்கியமா நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை நாம திரும்ப திரும்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அது நம்மளோட ஆழ் மனதில் அப்படியே பதிஞ்சிடுது. அது ஆழ் மனதில் அதை பதியும் போது என்ன ஆகுது? அப்படியே நம்ம அது இயல்பாக மாறி விடுகிறது. இது அடுத்தது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
அது அப்படியே குணமா நமக்குள்ள வந்துருது. இது குணமா மாறும் போது என்ன ஆகுது? நம்மளுடைய மரபணுல போய் அப்படியே இருக்கு. இந்த சொற்கள் இருக்கு பாருங்க, இந்த கொலை, சினம், கோபம், இதெல்லாம் அந்த அப்படியே நம்ம மரபணு வழியா நம்ம என்ன பண்றோம், அடுத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம கொண்டு செல்றோம். வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? இது செய்யறது ஒரு பெரிய தப்பு இல்லையா? இத நாம தடுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மந்திர சொற்களா இருக்கணும். இததான் நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்கலாமா? நம்ம சமயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம், இத மாதிரிலாம் இருக்குதுங்களே. 3 எழுத்து மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. நன்றி. இருக்கலாம், பணம், உதவி, இருக்கலாம். பாசம். நல்லா இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்த 3 எழுத்து மந்திரம் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அது நம்ம மொழியில தான் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? தமிழ். கரெக்ட். தமிழ் என்ற அந்த மந்திரம். இந்த தமிழை வந்து நீங்க அதுல என்ன இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க. தெரியலையா? பிரிச்சு பாருங்களேன். ஒரு அழகான நமக்கு ஒரு பரிசு கிடைக்குது. அழகா அப்படியே வண்ணமயமான அந்த அட்டையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்? அதை பிரிச்சு பார்த்தாதானே அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். பிரிச்சு இல்லைன்னா அது தெரியாது. இப்ப அந்த தமிழ்ன்ற வார்த்தைய பிரிச்சு பார்க்கலாம். தமிழ் தா எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ, அது வல்லினம். அப்புறம் மீ, இம் கூட்டல் இ, மெல்லினம். அடுத்தது இழ். 5 எழுத்துக்களா பிரிச்சுட்டோமா? இப்போ இந்த வல்லினம் பார்க்கலாம். இத்து எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படியே அந்த அடி வயிற்றுலேருந்து அந்த சத்தம் வரணும். அது சத்தம் வந்து இதுதாங்க மூச்சு பயிற்சி. அடுத்தது மீன், ஈ எப்படி சொல்லுவோம்? இடையினம். இங்க இங்கேருந்து தொடங்கி அப்படியே அந்த மேல நிக்கணும். அடுத்தது இழ், சிறப்பான எழுத்து நம்ம தமிழுக்குள்ள இருக்கிறது. இந்த இழை எப்படி நம்ம சொல்லுவோம்? அப்படி அந்த நாக்கை வளைச்சி மேல அப்படி தொட்டு சொல்ற மாதிரி. இது பிராணாயாமத்தை உள்ள இந்த மாதிரி செய்யறது. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? தமிழ். இந்த தமிழ்ன்றது இது இருந்தாவே போதுங்க. நம்ம உலகம் நம்ம கையில தாங்க. அதனால தமிழை நம்ம போற்றுவோம். தமிழ் வந்து நம்ம நரம்பு மாதிரி. அது நம்ம தசைகள் எல்லாம் இயக்கக்கூடிய சக்தி உள்ளது அதுக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால அவங்க சொன்னதை வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கிட்டு அதை தமிழை வந்து நம்ம மூச்சாக கருதி நாம இனிமே அந்த மந்திர சொற்களை பயன்படுத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றல் பாதை திட்டமிடும் திறன் நிலை 2 திட்டம் 3 என்னுடைய திட்டத்திற்கான நோக்கத்தை மதிப்பீட்டாளர் பேச்சாளர் சசிரேகா குமரன் அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். உங்களுக்கு சிறப்பு வணக்கம். உங்களுடைய திட்டத்திற்கான நோக்கம் நீங்க வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட அவரை பற்றி அதை பற்றியும் உங்களுடைய அனுபவங்கள், அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி நீங்கள் கூற வேண்டும். உங்கள் திட்டம் சிறக்க வாழ்த்துக்கள். மொழி என்னும் கருவறையில் மூத்த மகளாக பிறந்த என் தமிழன்னைக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தண்ணி கேன் போட வந்த என்ன எப்படி இந்த பேச்சாளர் மன்றத்துல சேர்த்தாங்கன்னோ, 4 பேருக்கு முன்னாடி பேச முடியாது என்ன 40 பேருக்கு முன்னாடி எப்படி பேச வச்சாங்கன்னு என்னோட முந்தைய பேச்சுல பார்த்தோம். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத இன்றைய பேச்சுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. ஒரு விமானத்தை பிடிச்சு ஒரு புது ஊருக்கு நீங்க போய் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புது ஊர்ல போய் நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? யாரை தேடுவீங்க? ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் மொழி பேசுறவங்க யாராவது இருப்பாங்களா பாப்பீங்க. நீங்க அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா என்ன பார்ப்போம்னா கூகுள் மேப் எடுத்து நம்ம எங்க போகணும்னு பார்ப்போம். இல்ல நம்ம சுற்றுலாக்கு போயிருந்தோம்னா சுற்றுலா வழிகாட்டியே தேடுவோம். அப்படிதான் இந்த பேச்சாளர் மன்றம் அப்படிங்கிற ஒரு புது ஊருக்கு நான் உள்ள வந்துட்டேன்.
வந்தா எனக்கு முன்னாடி ஒரு 3 பாதைகள் தெரியுது. இந்த 3 பாதைக்குள்ள நம்ம என்னடா பண்ண போறோம், இந்த பாதைக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல எனக்கு. அப்பதான் என் வழிகாட்டி அப்படியே என் கையை பிடிச்சு முதல் பாதைக்குள்ள கூட்டு போறாங்க. முதல் பாதை பார்த்தா பேச்சாளர்களுக்கான பாதை. பேச்சாளர்களுக்கான பாதையா? நம்ம பெரிய பேச்சாளர்லாம் இல்லையே, நம்ம எப்படி இதை பேச போறோம்னு என் வழிகாட்டி கிட்ட சொல்றேன். என்னாலலாம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஜமால் உங்களால முடியும், உங்களால பேச முடியும், நீங்க பேச பேச அது உங்களுக்கு வந்துடும். சரிங்க, பேச்சாளர் மன்றம் சொல்றீங்க, இது எப்படி நடக்குது, என்ன எப்படின்னு எனக்கு விளக்குங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன டோஸ்ட் மாஸ்டர், அதாவது பேச்சாளர் மன்றம் ஆன்லைன் சைட்டுக்கு கூட்டிட்டு போய் கற்றல் பாதைகள் மொத்தம் 11 இருக்கு அப்படின்னு எனக்கு ஒண்ணா விளக்குறாங்க. நம்ம தான் பிளான் பண்ணி பண்றவராச்சே, நம்ம ஏன் இனோவேட்டிவ் பிளானிங் அப்படின்ற கற்றல் பாதையை எடுக்கக்கூடாது, அதாவது திட்டமிடும் திறன், இந்த கற்றல் பாதையை எடுக்கக்கூடாது, அந்த இனோவேட்டிவ் பிளானிங்ன்ற ஒரு கற்றல் பாதையை எடுத்தேன். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா ஒரு கற்றல் பாதைக்குள்ளேயும் 5 நிலைகள், அதாவது 5 லெவல்ஸ் இருக்கு. அது ஒரு நிலையிலையும் 4ல இருந்து 3 திட்டங்கள் இருக்கு. அப்படின்னா ஒரு சராசரியா ஒரு 20ல இருந்து 25 திட்டங்கள் நம்ம படைக்கணும்னா இத்தனையும் நம்மளால எப்படி படைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட வழிகாட்டி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா டோஸ்ட் மாஸ்டர் சைட்டுக்குள்ள கூட்டிட்டு போய், இங்க பாருங்க, ஒரு திட்டத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நோக்கத்தோட உங்க சொந்த அனுபவத்துல இருந்து ஒரு கதையை எடுங்க. அது மட்டும் இல்லாம வந்திருக்க பார்வையாளர்களுக்கு அதில் ஒரு செய்தி இருக்கணும். இந்த 3த்தையும் ஒரு பேக்கேஜா கொடுத்தீங்கன்னா அதுதான் ஒரு சிறந்த திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்களோட வழிகாட்டல்ல நான் பல திட்டங்கள் படைச்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய 2வது நிலையை முடிக்க போறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய முதல் பேச்சு, அதாவது கன்னி பேச்சு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மன்ற கூட்டத்துல கொடுத்தேன். அங்க 60ல இருந்து 70 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ என்னோட வழிகாட்டி என்னை இந்த இடத்துல சும்மா விடல. சரி, இந்த முதல் பாதையில நீங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க, ஆனா அவங்க சொன்னது நீங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டீங்கன்னு. நான் ஓரளவுக்கு பண்ணதான் நான் யோசிக்கிறேன், நம்ம ஏன் 2வது பாதைக்கு போய் பார்க்க கூடாதுன்னு 2வது பாதைக்குள்ள போய் பார்க்கிறோம். பார்த்தா அது மதிப்பீட்டாளர்களுக்கான ஒரு பாதை. அப்ப நான் என்னோட வழிகாட்டி கிட்ட கேட்கிறேன், சரி என்ன பேச வச்சுட்டீங்க, மத்தவங்களை நான் எப்படிங்க மதிப்பீடு பண்றது, அந்த அளவுக்கு நான் வளரலையே அப்படின்னு சொல்லும் போது என்னோட வழிகாட்டி சொல்றாங்க, அது உங்களால முடியும் ஜமால். இது மதிப்பீடுன்றது சுலபம் தான். நீங்க முதல் தடவை தான் உங்களுக்கு பதட்டமா இருக்கும், மதிப்பீடு நீங்க செய்ய செய்ய மிக சுலபமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் என்ன பண்ண, அவங்களோட அந்த வழிகாட்டி கிட்ட கேட்டேன், எப்படிங்க மதிப்பீடு பண்றதுன்னு சொல்லும் போது அவங்க சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதை நான் இப்ப சொல்ல போறது இல்லை. அந்த சரி, இந்த மதிப்பீடு பண்ண சொல்றீங்களே, இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன பயன்கள் என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தரை மதிப்பீடு பண்றோம் அப்படின்னா அவங்கள நம்ம கவனிக்கிறோம், நம்மளோட கவனிப்பு திறன் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, நம்ம மதிப்பீடு பண்ணும் போது ஒருவர் எங்க சிறப்பாக செய்யறாங்க, எங்க அவங்க மேம்படுத்திக்கணும்னு பார்க்கும் போது நம்ம அறிவுத்திறன் வளருது. இது 2 மட்டும் இல்ல, இது 2த்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு சில மணி நேரத்துல நம்ம அது ஒரு பேச்சா இங்க படைக்கணும். அப்போ இம்ப்ராம்ப்டு ஸ்பீக்கிங், அதாவது திடீர்னு ஒரு தலைப்பு கொடுத்து பேசுற அரங்க பேச்சுக்கும் அது உதவும். நம்ம பேச்சா படைக்கும் போது இந்த 3மே உங்களுக்கு கிடைக்கும் ஜமால் அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட வழிகாட்டலின் பேர்ல நான் சில மதிப்பீடுகளை செய்ய ஆரம்பிச்சு, நம்ம மன்றத்திலையும் பல மதிப்பீடுகள் செஞ்சேன். மன்ற அளவிலான போட்டிகள்லையும் சரி, வட்டார அளவிலான போட்டிகள்லையும் ஜெயிச்சும் இருக்கேன். மாவட்ட அளவிலான மதிப்பீடு போட்டிகள்ல கலந்துருக்கேன், ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லையும் சரி. சரி, இப்போ இன்னுமே என்னோட வழிகாட்டி என்னை விடல. 3வது ஒரு பாதை இருக்கே, அதையும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்கள்ட்ட கேட்ட நான் ஒரே கேள்வி, சாமி நீங்க என்ன விடவே மாட்டீங்களா அப்படின்னு. அப்படியே அவங்களை கூட்டிட்டு போய் 3வது பாதைக்கு போய் நிக்கிறேன். 3வது பாதையில போய் நின்னா தலைமைத்துவத்திற்கான பாதை. அப்ப அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, நான் என்னோட வழிகாட்டி கிட்ட கேட்ட கேள்வி, என்ன பேச வச்சீங்க சரி, மத்தவங்க பேசுறதுல மதிப்பீடு பண்ண வச்சீங்க சரி, நான் பேசுறது மத்தவங்க எப்படிங்க கேட்பாங்க, தலைமைத்துவத்துல கொண்டு போய் என்ன விடுறீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன பதில், நீங்க ஒரு பேச்சாளரா வளர்ந்துட்டீங்க, மத்தவங்க பேச்சையும் மதிப்பீடு பண்ணிட்டீங்க, நீங்க தலைமைத்துவத்துல உள்ள கால் எடுத்து வைக்கும் போது உங்க பேச்சையும் மக்கள் கேட்பாங்க, நீங்க தைரியமா கால் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதனால எனக்கு என்னங்க பயன் அப்படின்னு கேட்கும் போது, இந்த தலைமைத்துவம் இங்க மட்டும் உங்களுக்கு உதவாது, உங்களோட வேலை இடங்களிலும் இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இவ்வளவு பண்ணிட்டோம், இதுலயும் நம்ம கால் வச்சு பார்ப்போமேன்னு உள்ள கால் வச்சு பார்த்து கடந்த கல்வியாண்டுல நம்ம மன்றத்தில் பொருளாளர் பதவி எடுத்து ஓரளவு
சரியாக செய்தேன் என்று நான் நம்புறேன். இந்த வருடம் நம்ம மன்றத்தின் துணைத் தலைவர் உறுப்பினர் சேர்க்கையாகவும் ஒரு ஆங்கில மன்றத்துல தலைவராகவும் இருக்கேன். நண்பர்களே, ஒரு நல்ல வழிகாட்டின்றவங்க நம்ம யோசிக்கிற அறிவா இருக்கிறாங்க, நம்ம கேட்கிற காதா இருக்கிறாங்க, நம்மளை முன்னே தள்ளுகிற ஒரு கையாவும் இருக்கிறாங்க. ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேச முடியாது என்ன, இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி பேச வைத்த அந்த வழிகாட்டி உங்களுக்கும் கிடைத்தால் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு யாருக்காவது வழிகாட்டி இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா நம்ம துணைத் தலைவர் கல்வி அவரிடம் உடனே போங்க, ஒரு வழிகாட்டிய கொடுக்க சொல்லி மன்றாடி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வெறும் ஒரு கல்லாக இந்த மன்ற கூட்டத்துக்கு இந்த பேச்சாளர் மன்றத்துக்கு வந்த என்னை ஒரு சிற்பமாக வடித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய வழிகாட்டி டாக்டர் குந்தவை அவர்களுக்கும் இந்த மன்ற கூட்டம் இந்த இவங்கள்ட்ட யாராவது வந்து கண்ணம்மா கவனு கடை அப்படின்னு யாராவது சொல்லிட்டா இவங்களுக்கு அப்படியே காதெல்லாம் அடைச்சு போய் வாயெல்லாம் அடைச்சு போயிடுவோம். இவங்க வந்து நம்ம பேச்சாளர் மன்றத்தின் துணைத் தலைவர் மக்கள் தொடர்பு. இவங்க ரொம்ப நன்றாக தான் பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுற ஒரு பேச்சாளர். நான் ஆங்கிலத்தில் இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஆங்கிலத்தில் இவங்க வந்து ஒரு சீசன் ஸ்பீக்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா பற்பல போட்டிகளில் கலந்து பரிசுகளை பெற்றிருக்காங்க. அடுத்த பேச்சாளர் ஜெயா. கற்றல் பாதையில் விளக்க உரை வழங்குதலில் திறன் பெறல் நிலை 4 திட்டம் 1. உங்கள் திட்டத்திற்கான நோக்கத்தை நான் வழங்குவேன். 1 நிமிடம். ஜெயா, இந்த திட்டத்தின் நோக்கம் சவாலான அல்லது கடினமான பார்வையாளர்களை எதிர்கொள்வது. அவர்களை எதிர்கொண்டு நீங்கள் அவர்களை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் திட்டத்திற்கான நோக்கம். உங்கள் பேச்சு சிறக்க வாழ்த்துக்கள். இப்பொழுது நேர கண்காணிப்பாளரை நேரத்தை பற்றி அறிவிக்க மேடை கிடைக்கிறேன். பேச்சாளர் ஜெயாவுக்கான நேரம் 12 முதல் 15 நிமிடங்கள். 12 நிமிடத்திற்கு பச்சை விளக்கும், 13 நிமிடங்கள் 30 வினாடிகளுக்கு மஞ்சள் விளக்கும், 15 நிமிடங்களுக்கு சிவப்பு விளக்கும் காட்டப்படும். உங்கள் பேச்சு 11 நிமிடம் 30 வினாடிக்கு குறையாமலும் 15 நிமிடங்கள் 30 வினாடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். உங்கள் திட்டம் சிறப்பாக படிக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பேச்சாளர் திருமூர்த்தி அவர்கள். அடுத்ததாக மேடையில் ஜெயலட்சுமி குமரகுரு. இங்க இருக்கிற எத்தனை பேர் கணவரா இருக்கிறவங்க மனைவி கிட்ட ஏன்ற கேள்வியும், மனைவியா இருக்கிறவங்க கணவரை பார்த்து ஏன்ற கேள்வியும், அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைய கேள்வியோ இல்லைனாக்கா குடும்பத்தார்களையும் ஏனென்ற கேள்வியை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது கேட்பன்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் கேக்குறீங்களா? நீங்கெல்லாம் தான் இன்னைக்கு எனக்கு பதில் சொல்ல போறீங்க. நான் இன்னைக்கு ஏன்ற கேள்வியை கேட்க நீங்க பதில் சொல்ல, நீங்க ஏன்ற கேள்வி கேட்க நான் பதில் சொல்லி என்னோட திட்டத்தை இன்னைக்கு படைக்க போறேன். சரி, எல்லாரும் ஏன்ற கேள்வி கேட்டுடுவீங்களா? சரி, நல்லாவே ஒரு செயல்முறை விளக்கம் கொடுத்துட்டீங்க. சரி, திட்டத்துக்குள்ள போகலாம். இப்படி கேள்வி கேட்கும் திறன் இருக்கிறதுனால ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்குமா, அறிவின் பராமரிப்பு அதிகமாகும்னு சொல்றாங்க. அதனால ஏன்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருங்க. சரி, ஏன் அப்படின்னும் போது நான் அடிக்கடி கேட்கணும் போது இப்படி கையை காமிக்கும் போது நீங்க ஏன்றதை மட்டும் கேளுங்க. நான் விளக்கத்தை சாப்பிட்டேன். ஓகே, இப்ப என்னுடைய திட்டத்துக்குள்ள வரேன். ஏங்க டீ குடிச்சிங்களா? குடிச்சிட்டேங்க, இன்னைக்கு வெளியில வச்சுட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். சரி, என் நண்பர்களே, தோழர்களே, காலையில அதிகாலையில 5 மணிக்கோ இல்லைன்னா ஒரு 6 மணிக்கோ எந்திரிச்சு உங்களை யோகா பயிற்சி செய்ய சொன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லும் உங்கள் உடம்பு? என்ன சொன்னேன்? இப்படி காமிச்சாக்கா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு யோகா செய்ய சொன்னா என்னங்க சொல்லும் நம்ம உடம்பு?
திருப்பியும் போய் படுத்துக்கலாம். இதோ இங்க பாருங்க, இந்த கொட்டாய் விடுறாரு பாருங்களேன், இப்படிதான் சொல்லும் நம்ம உடம்பு. ஆனா அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், காலையில ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும்ன்றதுனால ஒரு யோகாவை காலையில அதுவும் ஏன் காலையில செய்யணும் அப்படின்னு சொல்றேன் போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த காலையில தான் அதிகாலையில ஒரு இளம் காற்று உஷ்ணம் சரியான அளவுல இருக்கும்போது நம்ம காலையில ஒரு உடற்பயிற்சின்னு சொல்றது யோகா ஆசனங்கள் செய்யும் போது என்ன உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் போது அந்த மொத்த நாளுமே எப்படி இருக்கும்னாக்கா ஒரு உணர்ச்சியா புத்துணர்ச்சியா இருக்குன்றதுனாலதான் காலையில செய்யணும்னு சொல்றேன். சரி, அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதிகாலையில அதுவும் இல்லாம கொஞ்சம் சூடு கம்மி. இப்ப 7 விதமான இப்ப நான் யோகாலாம் இல்லைங்க, நான் உடற்பயிற்சிக்கு போற ஆளு. நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், என்ன போய் யோகாலாம் செய்ய சொல்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டா, அப்போ உடற்பயிற்சிக்கும் யோகாக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, உடற்பயிற்சின்றது என்னன்னாக்கா நம்ம வந்து ஒரு உடல் வலுவை சேர்க்கறதுக்கு தான் உடற்பயிற்சி. ஆனா யோகான்றது என்னன்னா 3 விஷயங்களை உள்ளடக்கியது. உடல், மனம், அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும். ஆனா நீங்க இதே ஒரு உடற்பயிற்சி செய்யணும்னா அதற்கு உண்டான ஒரு கூடம் இருக்கும். உடற்பயிற்சி கூடத்துலதான் செய்யணும். ஆனா யோகா அப்படிங்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விரிப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய இடம் இருந்தா கூட நீங்க செஞ்சு என்ன பண்ணலாம்னாக்கா அதோடைய பலனை அனுபவிக்கலாம். அப்ப அதனால உடற்பயிற்சி நான் செய்யறேன், அப்ப யோகா செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி அடுத்தது வரும். ஏன் உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யணுமா, யோகா செய்யணுமா, இல்லைன்னா யோகா செய்யணுமா உடற்பயிற்சியா, இந்த குழப்பங்கள் இருக்குதுன்னாக்கா அதுக்காக நான் உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். உடற்பயிற்சி என்ன செய்யலாம், நீங்க ஒரு நடையோ மெது ஓட்டமோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நான் யோகா செய்யறேன், அதனாலதான் யோகாவை பத்தி இங்க பேச வந்திருக்கேன். அதனால என்ன செய்யணும்னாக்கா யோகாவையும் நம்ம பண்ணலாம். சரி, அடுத்ததான் 3வது யோகாக்கும் இதுக்கு மெடிடேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மெடிடேஷன்னா தூங்குறது. சரி, இப்ப யோகா காலையில யோகா செய்யணும்னு சொல்லிட்டேன். அடுத்ததா என்ன சொன்னா உடற்பயிற்சி செய்யணுமா யோகா செய்யணுமான்றத கேட்டேன். காலையில மட்டும் தான் பண்ணணுமா? இல்ல, மாலையிலும் சேர்ந்து பண்ணலாம். ஏன்னாக்கா இப்ப அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு காலையில செஞ்சோம்னா உடலோட நெகிழ்வு தன்மை உங்களுக்கு வந்து காலையில கிடைச்சுன்னா அந்த மொத்த நாளுமே வந்து உங்களுக்கு உடல் வந்து நெகிழ்வு தன்மை இருக்கும். அந்த புத்துணர்ச்சி வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கும். இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, காலையில உங்களால பண்ண முடியல அப்படின்னாக்கா மாலை நேரத்திலயும் செய்யலாம். மாலை நேரத்துல செய்யும் போது என்ன மாதிரி பலன்கள்ன்றதை நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க மாலையில செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இல்லைன்னா நம்ம வீட்டு வேலையே செஞ்சிடும், ஒரு விதமான மன அழுத்தத்திலேயோ இல்லைன்னா ஒரு இதுல இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க திருப்பியும் யோகா செய்யும் போது உங்களுக்கு ஒரு இதமான தூக்கத்தை இரவில் தருவதற்கு இந்த யோகா நிச்சயமாக பயன்படும். அப்ப காலையில மாலையில மட்டும்தான் செய்யணுமா, ஏதாவது ஒரு நேரம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். காலையில அப்படின்னும் போது நம்ம யோகிங்கெல்லாம் அந்த காலத்துல செய்யும் போது சூரிய நமஸ்காரம்ன்றதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மலை பிரதேசத்தையும் இங்க போய் விடிய காலத்துல செய்வாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வெளியில போய் செய்யறதுக்கு கிடையாது, நம்ம எல்லாமே கூடத்துக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு வீட்லயோ தான் நம்ம செய்யணும். அதனால என்னன்னாக்கா நம்ம ஒரு 5 மணிக்கும் ஆரம்பிக்கும். ஆனா உச்சி வெயில்ல கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒரு 11 மணில இருந்தோ இல்லைன்னா ஒரு 12. அதே மாதிரி மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 மணில இருந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இரவு ஒரு 8 மணிக்குள்ள நீங்க யோகாவை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு வேண்டிய அத்தனை பயன்களும் இல்லை கிடைக்கும். அதனாலதான் மாலையிலும் பண்ணலாம், காலையில மட்டும் தான் பண்ணணும்ன்றது கிடையாது. இன்றைய அவசர உலகத்துல இந்த நேரத்தை தவிர்த்து நீங்க எப்ப வேணா பண்ணலாம். சரி, அடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமா? ட்ரெயின்ல போகும்போது பண்ணலாமா? ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேணா பிராணாயாமா பண்ணலாம், ஆசனங்கள் பண்ண முடியாது. இப்ப நீங்களே பேசிட்டு இருந்தீங்களா 2 பேரும் தூங்குவோம் யோகானா, அந்த ஒரு தூக்கத்தை இன்னொரு ஒரு பிராணாயாமான ஒரு வழியில இருக்கு, அதை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சரி, அடுத்தது 3வதாக சரி, யோகா வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோட யோகா செய்யலாமா? ஏன் குடும்பத்தோட குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரை செய்யலாமான்றதான் இங்க போட்டிருக்கேன். குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் யோகா செய்யலாம் இதுல வந்து. அப்ப குழந்தைகள்ல இருந்து அப்படின்னும் போது இப்ப நீங்க ஒரு பரதநாட்டியம் வகுப்புக்கு போய் சேர்க்கும் போது சொல்லுவாங்க ஆசிரியர் வந்து இந்த வயது இருந்தாதான் நான் எடுத்துப்பேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி யோகாக்கும் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோகா வந்து ஒரு 3 வயது குழந்தைல இருந்து 4 வயது இருக்கு. ஆனா ஒரு 7ல இருந்து 8 வயது பிள்ளைங்களுக்குன்னா நம்ம ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து போய் சேரும்.
அந்த வயதுல எல்லாமே அவங்கள எந்த ஒரு கடினமான ஆசனங்களையும் அவங்களால செய்ய முடியும். 3 to 4 வயதுன்னு போது ஒரு சிறிய சிறிய ஆசனங்களை செய்ய முடியும். அப்ப குடும்பத்தோட செய்ய முடியும். சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு மாமாவுக்கு வயசு உடம்பு சரியில்லை, அவர் இது மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். உடம்பு சரியில்லாதவர்களும் வயதானவர்களும் செய்யலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க அம்மாக்கே நான் டெய்லி வந்து ஆன்லைன்ல வந்து ஜூம் வழியாக இணையம் வழியாக நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்களால வந்து கீழே உட்காந்து எந்திரிச்சு செய்ய முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு நாற்காலியில உட்கார வச்சுட்டு நாற்காலியில இருந்து எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுமோ அதை செய்யலாம். இப்போ உட்காந்துட்டு இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க கீழே ஒரு விரிப்பை போட்டு உட்காந்து எந்திரிச்சு நின்று பெண்ட் பண்றது எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஆனா அவங்களால வந்து அந்த மாதிரி செய்ய முடியாத போது இப்ப நான் ஒரு செயல்முறை கூட நான் உங்களுக்கு பயன்படுத்தி காமிக்கிறேன் எப்படி பண்ண போறோன்றதையும் ஒரு நடுவுல. ஸோ நாற்காலியில உட்காந்து அவங்களால இப்ப நம்மளால 1 மணி நேரம் நம்மளால பண்ண முடியும்னா அவங்களால ஒரு அரை மணி நேரமோ ஒரு 40 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நேரத்தை குறைச்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு உண்டான பயன்களை அவங்க கண்டிப்பா அடைவாங்க. எவ்வளவு நாளா சிங்கையில வசிக்கிறீங்க? நாங்க 13 வருஷமா இருக்கிறோம். சிங்கையே தானே நீங்க? இல்ல இங்கே தான் இருக்கிறோம் 13-14 வருஷமா. மணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குடும்பமா பண்ணலாம்னு சொன்னீங்க, அமைதியா தான் யோகா பண்ணணும். குடும்பமா உட்காரும் போது அமைதி கிடைக்குமா? குடும்பமா உட்காந்து பண்ணணும்ன்றது வந்து நான் அதுதான் நான் சொல்றேன். ஏன்னும் போது குடும்பம்ன்றது ஏன் சொன்னேன்னா, குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை செய்ய முடியுமான்றதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். குடும்பமா உட்காந்துனா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து நடுவுல யோகானாக்க யோகா விட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆற உடற்பயிற்சி மாதிரி இருந்ததுனாக்கா செய்ய முடியாது. அந்த குடும்ப தலைவர் உட்கார்ந்து இருப்பாங்க, தலைவி இருப்பாங்க. குழந்தை இருக்கும்போது அந்த தலைவருக்கான நிலைமை வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலைமையா இருக்கும். அப்ப அவரால் அமைதியா யோகாவை கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. யோகான்றதே வந்து ஒரு மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காக தான் பண்றோம். அப்ப அந்த தலைவர் வந்து யோகாவை பண்ணாம வந்து என்ன பண்றாருன்னா, அப்போ குடும்ப பிரச்சனையை போட்டு மனசுல குழப்பிட்டு யோகா பண்ணாம இருக்கிறாருன்றதுதான் இதுல அர்த்தம் வந்து. அப்ப குடும்பமா பண்ணலான்றது நான் இதை சொல்லல. நான் என்னன்னா, எந்த வயதுல இருந்து ஒரு குடும்பம்னா குழந்தைங்கலாம் இப்ப நம்ம ஒரு வகுப்புக்கு சில எல்லாம் சேர்க்கும் போது சொல்லுவாங்க அபாக்கஸ் கிளாஸ் இல்லைன்னா ஒரு பரதநாட்டியம் கிளாஸ்ன்னு போது நீங்க சொல்லுவாங்க அது இந்த வயதுல இருந்து தான் நாங்க சேர்த்துப்போம் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள். இப்ப அவங்க கேட்டாங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு இருதய நோயாளி இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மூட்டு வலி இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட யோகா பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு விரிப்புல போட்டு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு நாற்காலியில அமர்ந்து கூட அவங்களால பண்ண முடியும்ன்றதுக்கு தான் இந்த ஒரு நிலைப்பாடு சொன்னேன். எனக்கு ஒரு கேள்வி, யோகாக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? யோகாவும் அந்த பிராணாயாமாவும் இதுடன் சேர்ந்தது தான். நீங்க யோகான்னு சொல்லும் போது ஆசனங்களை குறிக்கும். இப்ப ஆசனங்கள் சொல்லும் போது இப்ப நம்ம என்ன சொல்றது, நின்றுட்டு செய்யறது, உட்காந்துட்டு செய்யறது, இல்லைன்னா படுத்துக்கிட்டு செய்யறது. படுத்துக்கிட்டுனா இந்த இப்ப கொட்டாய் விட்டார்ல ஜெய்சிமன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆமா, அது வந்து நான் சொல்றேன். இப்ப மெடிடேஷன் இவங்க கேட்டாங்க. மெடிடேஷன்ன்றது என்னன்னா பிராணாயாமம். பிராணம்ன்றது என்னன்னா காற்று. நம்ம காற்றை வந்து எப்படி சுவாசிச்சு எப்படி இப்ப நீங்க எல்லாருமே இப்ப ஏதோ ஒரு இல்லை, ஆனா எந்த வேலை செய்யலாம் உங்களோட வந்து மூச்சு வந்து இந்த கேள்விக்கு முடிச்சுட்டு உங்களோட கேள்விக்கு வருகிறேன். மூச்சு பயிற்சி, மூச்சு வந்து நம்மள அறியாம நம்ம விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மூச்சை எப்படி நம்ம வந்து நம்மளா வந்து கரெக்டா வந்து விடணும்ன்றதுக்கு தான் வந்து பிராணாயாமான்னு சொல்றோம். அதுவும் இதுதான். ஆனா உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் யோகா போகாதவங்க வரைக்கும் என்னதுன்னா மெடிடேஷன் அப்படின்னாலே வந்து தூக்கம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா ஒரு 30 நொடிகள் இல்லைன்னா 1 நிமிஷம் நம்மளால வந்து கண்ணை மூடிட்டே உட்காந்தாலே அடுத்தது என்ன வந்துடும், நம்மளுக்கு தூக்கம் வந்துடுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நீங்க வந்து கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அது தூக்கம் வராது. அதை வந்து நீங்க அந்த ஆழ்நிலைக்கு சென்று உங்களோட மூச்சு பயிற்சி செய்வீங்க. இதுலயே ஒரு கேள்வி, ரெண்டையும் சேர்த்து பண்ணலாமா? இது ஒரு அரை மணி நேரம், இது ஒரு யோகா ஒரு அரை மணி நேரம், மெடிடேஷன் ஒரு அரை மணி நேரம், அந்த டாபிக் தானே பேசுறீங்க? அதே தான் கேட்குறேன். அதுல ஒரு 30 நிமிஷம் இது தனியா பேசலாமா, இல்ல 30 நிமிஷம் வந்து மெடிடேஷன் தனியா பண்ணலாமா? ரெண்டும் சேர்த்து பண்ணலாமா, இல்ல தனித்தனியா இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படி பண்ணுவோமா? அப்படி கிடையாது. நாங்க எங்களுடைய வகுப்புல எப்படி பண்ணுவோம்னாக்கா, ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு 5 நிமிடங்கள் வந்து பிராணாயாமா தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்து நீங்க ஒரு விரிப்பில வந்த உடனே கையை தூக்கு, காலை தூக்கு, தலைக்கீழ நில்லு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புலையும் நெகிழ்வு தன்மை இருக்காது, நம்மளோட மனசும் ஒரு நிலைப்பாட்டுல இருக்காது. அப்ப நாங்க எப்பவுமே யோகா பயிற்சி ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னா, ஒரு முதல் 5 நிமிடங்கள் வந்து இந்த மெடிடேஷனை சொல்லி, தட் இஸ் மெடிடேஷன் நீங்க சொன்னது வந்து நாங்க பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை சொல்லுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அமருங்கள் அப்படின்னு நாங்க வந்து சொல்லுவோம்.
அதுக்கு சில வார்த்தைகள் நெறிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். அது சொல்லும் போது நீங்களே வந்து உங்களுடைய மனது வந்து ஆழ்நிலைக்கு செல்லும். அப்ப நீங்க அந்த யோகா விரிப்புல இருக்கும்போது நீங்க யோகா தான் பண்ண போறீங்க, இந்த ஆசனங்கள் தான் பண்ண போறீங்கன்றது உங்களோட உடலும் மனமும் அந்த பாட்டுக்கு வந்துடும். அந்த ஒரு 5 நிமிடம் அதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது உங்களோட உடம்புல வந்து நெகிழ்வு தன்மை வரும்போது நீங்க அந்த ஒரு மணி நேரம் அந்த வகுப்புல வந்து உங்களோட முழு யோகாவுடைய பயன்கள் கிடைக்கும். நன்றி. சொல்லுங்க. உங்களுடைய மக்கள் தொடர்பு பணி எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு பேர் மக்கள் எத்தனை பேரை சேர்த்துனீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட மக்கள் தொடர்பு பணியும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. தினமும் வந்து முகநூல்லையும் சரி படவரிகள்லயும் சரி, இன்னைக்கு இப்ப இந்த மன்ற கூட்டம் முடிஞ்சோடனே இன்றைய குழு புகைப்படங்களை நான் பதிவு என்னோட தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தையே வந்து அந்த வேலைகளையும் நான் தியானமாக செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்ப வந்து இது இலவச வகுப்பா தான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வேணும் என்றால் தொடர்பு கொள்ளலாம். நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் வந்து யோகா பண்றாங்க. அவங்க தனியா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் நிம்மதியா இருக்காங்க. நான் பண்ணல, நானும் நிம்மதியா இருக்கேன். ஆனா இப்ப இந்த மாதிரி ஆட்கள் இந்த ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து என்ன வழி? உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து யோகா பண்ணீங்கனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த 1 மணி நேரம் நானும் வந்து நிம்மதியா இருக்கேன். தப்பிச்சு வர்றது நிம்மதி கிடையாது. நீங்க வந்து ஒரு செயல்பாடு பண்ணாதான் அது வந்து நிம்மதி. அது வந்து அந்த நிம்மதியே போதும். வேற ஏதும் கேள்விகள் இருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். பேச்சாளர் ராஜசிம்மன் எடுத்துக்கொண்ட நேரம் 7 நிமிடங்கள் 15 வினாடிகள். பேச்சாளர் சசிரேகா எடுத்துக்கொண்ட நேரம் 7 நிமிடங்கள் 6 வினாடிகள். பேச்சாளர் ஜமால் எடுத்துக்கொண்ட நேரம் 7 நிமிடங்கள். பேச்சாளர் ஜெயலட்சுமி எடுத்துக்கொண்ட நேரம் 13 நிமிடங்கள் 51 வினாடிகள். அனைத்து பேச்சாளர்களும் வாக்கெடுப்பிற்கு தகுதி பெறுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பீடு அங்கத்திற்கான நேரம் 2 முதல் 3 நிமிடங்கள். 2 நிமிடத்தில் பச்சை விளக்கும், 2 நிமிடங்கள் 30 வினாடியில் மஞ்சள் விளக்கும், 3 நிமிடங்களுக்கு சிவப்பு விளக்கும் காட்டப்படும். உங்கள் பேச்சு 1 நிமிடம் 30 வினாடிக்கு குறையாமலும் 3 நிமிடம் 30 வினாடிக்கு மிகாமலும் இருப்பது நலம். உங்கள் பேச்சு சிறக்க வாழ்த்துக்கள். செயலாளர் இவங்க நம்ம மன்றத்திலே ஒரு துடிப்பான ஒரு பேச்சாளர்னு சொல்லலாம். என்னன்னாலும் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்த பேச்சாளர் மதிப்பீட்டாளர் மன்னிக்கவும், பேச்சாளர் புவனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பான தோழமைகளே, அனைவருக்கும் வணக்கம். பேச்சாளர் ராஜசிம்மன் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். உங்களுடைய மதிப்பீட்டாளராக உங்கள் முன்னால் இன்று என்னுடைய முதல் மதிப்பீடு, அதனால் பெருமை அடைகிறேன். நன்றி. உங்களுடைய திட்டம் உடல் மொழியும் குரல் மாறுபாடுகளும் சேர்த்து உங்களுடைய பேச்சில் இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சில் இருந்தது. உங்களுடைய நோக்கம் நிறைவேறியது. உங்களுடைய தலைப்பு முதலில் உங்களுடைய சிறப்பு அம்சங்களை முதலில் கூறுகிறேன். உங்களுடைய தலைப்பு என் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டி. என் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டி. உங்களுடைய தலைப்பு மிக சிறப்பாகவே இருந்தது. நீங்க ஆரம்பித்த விதம் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னெல்லாம் யாரெல்லாம் உங்களுடைய வழிகாட்டி அப்படிங்கிறதும் நீங்க சிறப்பா எடுத்து காமிச்சிருந்தீங்க. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் பற்றியும் இந்த இடத்துல ஒரு சிறந்த ஆசிரியராக அவருடைய எடுத்துக்காட்டியும் நீங்க கூறியிருந்தீங்க. அதுவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக உங்களுடைய நேர மேலாண்மை நீங்க கையாண்ட விதம், நேரம் 7 நிமிடம் 15 நொடிகள் வரலும் நீங்க பேசியிருந்தீங்க. இது வந்து சரியான நேரமாக தான் இருந்தது. இருந்தாலும் நீங்க பல போட்டிகள்ல நீங்க வரும்போது நீங்க வந்து பேசுறப்ப இந்த நேர மேலாண்மையை கையாள வேணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அடுத்ததாக உங்களுடைய கண் தொடர்பு எப்படி இருந்ததுன்னா,
ஒரு சைடே நீங்க ஒரு பக்கமாகவே நீங்க பார்த்துருந்தீங்க. அதுவும் இல்லாம நீங்க கீழே பார்த்து அடிக்கடி பேசிட்டு இருந்ததா நான் உணர்ந்தேன். அது கீழே பார்க்காமல் உங்களுடைய பார்வை வந்து விசாலமாக வலது பக்கம் இடது பக்கம் எல்லாருடைய பார்வைகளும் உங்களுடைய பேச்சில் நீங்க இணைந்து பேச வேண்டும். அதுதான் நான் உங்களை மேம்பாடா பார்க்க வேண்டியது. அடுத்ததாக நீங்க பயிற்சி செய்திருந்தால், பயிற்சினா இன்னும் நீங்க வீட்டுல கண்ணாடி முன்னாடி நீங்க பேசுறதாகட்டும், இல்ல உங்களுடைய குடும்பத்தாருடன் நான் பேசுறேன் நீ கேளுமா, ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு சொல்லுமா அப்படின்னு வந்து உங்க குடும்பத்தாருடன் நீங்க பேசியிருந்திருக்கலாம். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியா இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க இங்க வந்து மேடையில பண்ணும்போது இன்னும் சிறப்பா, இன்னும் வந்து பார்வையாளர்களுடன் உங்களுடைய தொடர்பு இருந்திருக்கலாம். அது அடுத்ததாக ஒரு சில நீங்க உங்களுடைய பேச்சையே நீங்க ஒரு மேம்பாடா, இன்னும் ஒரு சவாலாக நீங்க கருத வேண்டும் என்றால், ஒரு சில ஆங்கில வார்த்தைகள்லாம் நீங்க உங்களுடைய பேச்சில் வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த ஆங்கில பேசியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய பேச்சு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மன்றத்தின் இல்லை, இந்த டோஸ்ட் மாஸ்டரின் எலிஜிபிள் பேச்சுலர் என்னை வைத்து செய்த ஒருவர் இப்போ வந்து போட்டிகளில் கூட எங்களோட கதையை ரொம்ப அருமையாக பேசி போட்டியில வென்றவர். திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றத்தின் தலைவர் பேச்சாளர் மணிகண்டன் வைத்திலிங்கம் அவர்களை மேற்கொள்கிறேன். அவர் சொல்ல மறந்துட்டாரு, தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தின் உறுப்பினர். அதையும் அடுத்ததுல சேர்த்து 4 இது சொல்லணும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். பேச்சாளர் சசிரேகா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். உங்களோட திட்டம் என்ன அப்படின்னா, பழைய பேச்சுல உங்களுக்கு கொடுத்த மேம்பாடை இந்த பேச்சுல நீங்க மாத்தி கட்டமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத உங்களோட திட்டம். அதை நீங்க எடுத்து பண்ணினீங்களா அப்படின்னா சிறப்பா பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பழைய இதுல உங்க மதிப்பீட்டாளர் கொடுத்தது 2 விஷயம். ஒன்று, உங்களோட கருப்பொருளை ஒட்டி உங்களுக்கு தலைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னீங்க. அது ஒன்று சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. 2வது, நேரம் கரெக்டாக கட்டமைச்சு உங்களோட பேச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருந்தாங்க அப்படின்னீங்க. அது நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இப்போ உங்களோட நான் சிறப்பை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னென்னு சிறப்பாக நான் உங்களை இதில் கருதுனது என்ன அப்படின்னா, உங்களது தலைப்பு மிக சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த தலைப்பும் நீங்கள் எடுத்துக்கு வந்து பேசின பேச்சும் அருமையாக இருந்தது. அதே மாதிரி 2வது நான் சிறப்பு சொல்லணும் அப்படின்னா, உங்களது நேரம் பயன்பாடும் நீங்கள் எடுத்துக்கிட்ட நிமிஷம் வந்து 7 நிமிஷம் 6 வினாடிகள் கரெக்டாக இருந்துச்சு. உங்களது கட்டமைப்பு நீங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து எங்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணது அருமையாக இருந்தது. இதில் சில மேம்பாடை நான் கருதுறது என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். மேம்பாடை நான் பார்க்குறது பார்வை விளையாடல். நீங்கள் ஜமால், ஜெயசிம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக கேள்வி கேட்டீங்க. இது 10 பேர் இருக்கிறாரு அப்படிங்கிறனால ஒவ்வொரு ஆளாக கேட்குறீங்க. உங்களோட பேச்சு ஒரு 100 பேர் இருக்கிற அறையில் நீங்கள் பேசும்போது படர்ந்து விடிஞ்சிருக்கணும். அப்போ வந்து உங்கள் பார்வை வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. 2வது, சில நேரத்தில் நீங்கள் கையை இப்படியே வச்சுருந்தீங்க. ஏன் அப்படி வைக்க வேணாம், தேவையில்லை. ஏன்னா உங்களது பேச்சு அருமையான கட்டமைப்பாக இருக்குது. நல்லா விரித்து கையை ஆட்டி பேசுங்க, இப்படி பேசுங்க. கொஞ்சம் ஸ்டேஜ் பயன்பாடு நிறையா யூஸ் பண்ணுங்க. இது நான் மேம்பாடாக பார்க்குறேன். 2வது, ஸ்டோரி கட்டமைப்பு. அதாவது நீங்கள் கட்டமைச்ச விதம் வந்து எனக்கு நடுவில் இந்த இடத்துலையோ கேப் விழுந்திருக்கு அப்படிங்கிறது நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து நடுவில் வந்து சமையல் அறையில் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்க. எல்லாரும் ஒவ்வொரு பதிலை சொன்னாங்க. நான் ஏதோ வேற சொல்ல வர போறீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு ஏதோ தமிழுங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்துருச்சு. அது அந்த ஸ்டோரி வந்து சரியாக கட்டமைக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாய்ஸ் மாடுலேஷன், ஆங்கிலத்தில் சொல்கிறது. உங்களது ஏற்றம் இறக்கம் எதுவுமே தெரியலை, ஒரே நிலைப்பாடாக இருந்தது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒட்டு மொத்தத்தில் இந்த நான் சொன்ன சிறப்பு மேம்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த பேச்சில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களது திட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பேச்சாளர் ஜமால் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். நீங்க
நீங்கள் பேசியது என்று உங்களுடைய நோக்கம் நிறைவேறியதா என்றால் வழிகாட்டி அதை பற்றிய அனுபவங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. கண்டிப்பா அது நிறைவேறியது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். முதல்ல நீங்க செய்த நல்ல 3 இது நான் சொல்றேன். வழிகாட்டின்ற ஒரு பாதைன்னு தான் உங்களுடைய தலைப்பு. நீங்க அப்படியே அந்த முன்னாடி பேசின பேச்சிலேருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தீங்க. அது மிகவும் அருமையா இருந்தது. அடுத்தது அதுல அந்த தொடக்கம், அடுத்த நடுவுல எப்படி அதை கொண்டு போனீங்க, மீண்டும் அது முடிவு, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா அழகா கொண்டு போயிருந்தீங்க. எடுத்த உடனே நீங்க அந்த கேள்வி கேட்டு ஆரம்பிச்ச விதம் அது சிறப்பா இருந்தது. எங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களுக்கு. அடுத்து இரண்டாவதாக நான் பார்த்தது, நீங்க எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பை ஒட்டி நீங்க ஒவ்வொரு இதுவும் நீங்க சொல்லும் போது எப்படி அந்த ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, சாமி என்னை விடவே மாட்டீங்களா அப்படின்னு, இதுதான் பண்ணிட்டேன், அடுத்தது நாங்க தலைமைத்துவம் இதுக்கும் நான் வரணுமா அப்படின்ற மாதிரி, இதையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ எங்களால அதை ஏற்றுக்க முடியுது. அப்புறம் இன்னும் ஒரு இதாக சொல்லணும்னா, 4 பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன், தெளிவாக பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய அந்த கருத்து சொன்ன விதம் எங்களுக்கும் வந்து இன்னும் வழிகாட்டியாக எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொன்னதுனால நாங்கள் இதை வந்து இன்னும் நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் கொடுத்தது சிறப்பானது. அடுத்ததாக நீங்கள் செய்த இதுலேருந்து வந்து ஒரு 2 மேம்பாடுகளை மட்டும் நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது இந்த மேடை பயன்பாடு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, இங்கேருந்து அப்படியே இங்கே நின்றுட்டீங்க. அதை இன்னும் நிறைய பயன்படுத்தி இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த பக்கம் அங்கே உட்காந்துருக்காரு அசோக், அவருக்கும் வந்து போய் சேர்ந்துருக்கும், இவரையும் பார்த்துருக்கலாம். அப்போ எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது தான். இன்னொன்று வந்து உங்களுடைய குரல்ல வந்து ஏற்ற இறக்கம் இருந்திருந்தா, அந்த சொன்னீங்கல்ல சாமி என்னை விடவே மாட்டீங்களா, அந்த அப்படி எடுத்து அந்த கீழே சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த பேச்சு. அதே மாதிரி அந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ எல்லார் முன்னாடியும் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் உங்களோட பேச்சில் அப்படின்றது தான். மொத்தத்தில் இந்த நான் சொல்லிய இந்த 2 மேம்பாடுகளை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுடைய உரையை கேட்க நான் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி. பேச்சின் நோக்கம் என்னன்னா, டிஃபிகல்ட்டான ஆடியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் அவங்களோட பேச்சின் நோக்கம். மிக அருமையா பண்ணாங்க. அதாவது ஒரு 90% சரியாக பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக எனக்கு அவங்களோட பேச்சுல ரொம்ப பிடிச்சது அவங்களோட தலைப்பு. அதாவது ஏன்ற ஒரு தலைப்பு நமக்கு அந்த அவங்க என்ன பேச போறாங்கன்னே நம்மளால யூகிக்க முடியல. அவங்களோட அந்த தலைப்பை வச்சு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியல. அவ்வளவு அழகா ஒரு வாட்டியும் நம்ம எல்லார்கிட்டையும் நான் அப்படி கையை தூக்கும் போது எல்லாரும் ஏன்னு சொல்லுங்கன்னா அந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு எப்பெல்லாம் யாராவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட உங்களோட கேள்விக்கு இதுதான் பதில்னு மிக அருமையா சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா டிஸ்டர்பன்ஸையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஒரே ஒரு டிஸ்டர்பரை தவிர அதை நான் வந்து மேம்பாடுல சொல்றேன். இப்போ உங்களோட மேம்பாடு நான் சொன்ன அந்த ஒரு டிஸ்டர்பர் யாருன்னா, ஒரு சில பேர் இங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, இங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க, அங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அதாவது பேச்சாளர் ஜெயா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா, நீங்க ஏதாவது என்னோட பேச்சுல கருத்து சொல்ல விரும்புறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து இருந்திருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கான்னு கேட்டிருக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க பேச்சுல நான் என்ன பார்த்தேன்னா, ரொம்ப வேகமா போற மாதிரி எனக்கு இருந்தது.
நான் நினைக்கிறேன் அவங்க நிறைய தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்க நம்ம மக்கள் பண்ண இதுல நான் எல்லாத்தையும் நான் எப்படி சொல்றது, நான் இவ்வளவு விஷயம் படிச்சு வந்திருக்கேன் எப்படி சொல்றது அப்படின்னு. அதனால அவங்களோட பேச்சு ரொம்ப வேகமா இருந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் தேவையான இடங்கள்ல பாசஸ் விட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது நிறுத்தம், அவர் தேவையான நிறுத்தங்களை விட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கடைசியா அவங்களோட பேச்சு ஒரே டோன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஏற்ற இறக்கம் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய அப்ஜெக்டிவ், அதாவது உங்களுடைய நோக்கம் 90% நிறைவடைந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க தலைப்பு மிக அருமை. உங்க பேச்சு தலைப்பு ஒட்டியே இருந்தது. எல்லா பார்வையாளர்களும் உங்க பேச்சுக்குள்ள இருந்தீங்க. ஒரு சில என்னுடைய மேம்பாடுகளை உங்க அடுத்த பேச்சுல எடுத்துக்கொண்டு உங்க அடுத்த பேச்சு சிறப்பாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. பேச்சாளர் புவனா அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 2 நிமிடங்கள் 55 வினாடிகள். பேச்சாளர் மணிகண்டன் அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 2 நிமிடங்கள் 45 வினாடிகள். பேச்சாளர் சசிரேகா எடுத்துக்கொண்ட நேரம் 3 நிமிடங்கள் 20 வினாடிகள். பேச்சாளர் ஜமால் எடுத்துக்கொண்ட நேரம் 3 நிமிடங்கள் 10 வினாடிகள். அனைவரும் வாக்கெடுப்பிற்கு தகுதி பெறுகிறார்கள். இப்பொழுது 3வது அங்கத்திற்குள் செல்லவிருக்கிறோம். முதல் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உங்கள்ட்ட இன்ட்ரோ கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நான் என்னதான் பண்றது, எவ்வளவு கற்பனைகள் தான் நான் கொட்டுறது. இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு ஒரு அறிமுகம் நம்ம மன்றத்துல தேவையா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. டோஸ்ட் மாஸ்டர்ல இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையான்னு கேட்டா அப்பயும் தேவையில்லை. இவர் முன்னாள் T2 வட்டார இயக்குனர், இந்நாள் மாவட்டம் T-இன் CGD. எனக்கு தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியல. மன்ற மேம்பாட்டு வழிகாட்டி இயக்குனர். அது மட்டும் இல்ல, நான் இந்த மன்றத்துல சேர்ந்ததற்கான ஒரு முக்கியமான காரணமும் இவர்தான். ஏன்னா நான் இந்த மன்றத்துல சேரும் போது இவர் தான் மன்ற தலைவரும். பேச்சாளர் ரங்கராஜ் வைத்திலிங்கம் அவர்களும் இருக்கிறார். நன்றி. நிகழ்ச்சி நதியால சோன்னு மலை. எப்படி மலை? மன்ற மீட்டிங், மன்ற கூட்டத்துக்கு எல்லாருமே போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் என்ன தோணிருக்கு? லீவ் கொடுப்பாங்களா தோணுச்சா? மத்தவங்களுக்குலாம் அப்படிதான் தோணுச்சு. அதையும் சமாளிச்சு ஒரு வழியா எழுந்திருச்சிட்டீங்க, குளிச்சுட்டீங்க, கிளம்பிட்டீங்க, வெளியில வர்றீங்க, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன தோணுச்சு? இன்னும் போணுமா? இன்னும் போகணுமா? எப்படியாவது போயிடலாம். அதையும் தாண்டி வந்துட்டீங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இதை மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. போய் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். அதாவது உரிச்சொல் அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சுல நம்ம ஒரு திட்டத்தை படைச்சு, ஒரு திட்டத்தை இங்க மன்றத்துல படைக்கிறோம் அப்படின்னு நம்ம தயார் செஞ்சுட்டு வந்திருப்போம். அதை எவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு இடையூறும் இல்லாம வந்த பார்வையாளர்களை மிக சுவாரஸ்யமாக நம்மள பேச்சை கேட்க வைக்கிற மாதிரி நம்ம பேச்சு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உரிச்சொலை எந்த அளவுக்கு நம்ம அதுல தவிர்த்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்க பேச்சுல அந்த சுவாரஸ்யம் இருக்கும். அதாவது இன்றைய பொழுது நீங்கெல்லாம் ஒரு நேற்று இரவு படுக்கும் போது ஒரு திட்டத்தோட படைச்சிருப்பீங்க, இன்னைக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. மழைன்னு ஒண்ணு அதை ஒரு பெரிய இடையூறு குடிக்கும் போது அந்த வேலைகளை நம்ம சரியா செய்ய முடியாம இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த உரிச்சொல் அப்படிங்கிறதும் நம்மளுடைய திட்டம் சிறப்பா படைக்கிறதுக்காக இந்த உரிச்சொல் அது நடுவில் நம்மளுடைய திட்டத்தை நம்மள சரியா படைக்க விடாமையும் பார்வையாளர்களை சரியா நம்மளுடைய திட்டத்தோடைய கேட்காமலும் இது இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக, அதற்காக மழையை ஒட்டுமொத்தமா தவிர்த்தலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மழை இயற்கை, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் உரிச்சொலை தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் அந்த நேரத்துல குறிக்கிறேன். உரிச்சொல் அப்படின்னா என்ன? இன்று என்னோட பேச்சே இவ்வளவு மட்டும்தான். யாராவது இன்று புதுமையா வந்திருந்தீங்கன்னா யாரும் வரல, இருந்தாலும் பழைய கதை தான், அதை மறுபடியும் சொல்றேன். உரிச்சொல் என்றால் என்ன? அதாவது ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது தனக்கு அறியாமல் சொல்கின்ற சொல். அதாவது என்னென்ன சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்களா, மற்றும், பந்து, ஆனால், அதனால், தெரியுமா, ஆர், இது மாதிரி சொற்களை நம்ம சொல்றதுதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி சொல் நம்ம பேச்சுல கலந்து வரும்போது நம்மளுடைய பேச்சோடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். அதனால இதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதை பத்தின கணக்கீடை சொல்வதுதான் வந்து உரிச்சொல் கணக்கீடு இந்த அங்கம். இதோட நோக்கம் வந்து என்னன்னா, இதோட பயன்பாட்டை வந்து பேச்சாளர்கள் குறைப்பதற்கும் தவிர்ப்பதற்குமான ஒரு நோக்கம். இதோட கணக்கீடை நம்ம சொன்னோம்னா அவர்கள் இதுல இருந்து எடுத்துக்கொண்டு அதை தங்கள் பேச்சில் மேம்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் அந்த உரிச்சொல் கணக்கீடு. இன்றைய மன்ற கூட்டத்தில் இந்த உரிச்சொல் கணக்கீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதுக்குடா உரிச்சொல் கணக்கீட்டாளர் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு இருந்துச்சு. அனைத்து தயாரிக்கப்பட்ட உரைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு மதிப்பீடு செய்த உரைகளாக இருந்தாலும் சரி, எங்குமே உரிச்சொல் தென்படவில்லை. என் காலத்தில் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மிக சிறப்பாக செஞ்சிருந்தார்கள். இதை நான் பார்க்கிறது, இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன என்றால், நான் முதல் முறையாக இங்கு இந்த மேடைகளை பயன்படுத்தி பேச்சாளர் மன்றங்களுக்கு வந்து பேச்சு கொடுக்கும்போது என்னுடன் அப்ப சக பேச்சாளர்களாக இருந்த ஒரு சில பேருக்கு தெரியும். கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், ஐயாவாக இருக்கட்டும், சசிரேகா அவங்களுக்குலாம் தெரியும். அந்த பேச்செல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். உரிச்சொல் வந்து கணக்கீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமான ஒரு பேச்சா தான் நாங்கெல்லாம் கொடுத்துருப்போம். பேச்சு முடியும் போது உரிச்சொல் கணக்கீட்டாளர் இத்தனை அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொல்லி, இதற்கு மேல என்னால கணக்கு எடுக்க முடியல, அதனால நான் அப்படியே நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சாகத்தான் எங்களுடைய பேச்சு. உரிச்சொற்கள் வந்து நிறைய இருக்கும் எங்களுடைய பேச்சுல, அப்படித்தான் எங்க பேச்சு இருக்கும். ஆனா இன்றைய பேச்சாளர்கள் நல்லா சிறப்பாக ஒரு உரிச்சொல்களை தவிர்த்து இந்த பேச்சை கொடுக்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம சரியாக வந்து படிச்சு பார்த்து இல்ல பயிற்சி செய்யாம இந்த மேடைக்கு நம்ம வந்து பேசுறதுனாலதான் இந்த உரிச்சொல்லை வந்து நம்மளால தவிர்க்க முடியல அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இன்றைய பேச்சாளர்கள் நன்கு பயிற்சி செய்து வருவதனால்தான் அந்த உரிச்சொல்லை நம்மளால தேடினால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சு. இதுல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்வது என்றால், நம்ம பண்ற திட்டங்களுக்கு நம் சிறப்பாக பயிற்சி செய்து வந்தோமே ஆனால் உரிச்சொல்லை கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நான் கத்துக்கிட்டதாக நான் நினைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நெறியாளர் நேரம் எடுத்துக்கணுமே அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு 5 நிமிஷம் இருக்கு உரிச்சொல் கணக்கீடு, நாங்க வந்து பச்சை மஞ்சள் சிகப்பு காட்டலாமா அப்படின்னு. நான் எடுக்க போறது ஒரு 2 நிமிஷம், என்ன காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்ப எனக்கு புரியல, அப்பதான் புரியுது. மிக அருமை உங்களோட உரிச்சொல் கணக்கீடு ரங்கா. அடுத்ததாக மொழி மதிப்பீடு வழங்க ஒருத்தர் வர்றார். அதே கதை தான் இவருக்கும் வந்து அறிமுகம் சிங்கையிலே தேவையில்லை. அதாவது பேச்சாளர் மன்றமும் சரி, நம்ம பேச்சாளர் மன்றமும் சரி, சிங்கை அளவுக்கு இவர் பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இவரை வந்து நம்ம எல்லாரும் செல்லமா சிங்கையின் சுக்கி சிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டோஸ் மாஸ்டரோட விக்கிபீடியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும், நான் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா நான் முதல்ல வந்து இவர்கிட்ட தான் போவேன். இது இப்படி இருக்குமே, இது நான் பண்றது கரெக்டான்னு அவர்கிட்ட தான் நான் முதல்ல கேட்பேன். அப்படி ஒரு விக்கிபீடியான்னு சொல்லலாம் இந்த பேச்சாளர் மன்றத்தில். நானும் நிறைய ஆங்கில வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கேன். உங்களை நான் கொஞ்சம் பாராட்டி பேசியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து மதிப்பீடு பண்ணுமாறு. அடுத்ததாக மொழி மதிப்பீடு செய்ய பேச்சாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மொழி மதிப்பீடு நான் பேசுறதுலேருந்து தொடங்குறதுக்கு முன்னாடி பதாகையிலேருந்து தொடங்கலான்னு பார்க்குறேன். பதாகையில் ஒரு திருக்குறள் போட்டிருந்தீங்க, ஆனால் தொடங்கையில் ஒரு திருக்குறள் சொன்னீங்க. எனக்கு புரியல ஏன் அந்த மாற்றம். முதல் அரங்க காவலர் அவங்க பேச்சுல வந்து முதல்ல நல்லது அப்படின்னு பார்த்தா அவங்க நச் அப்படின்னு அந்த இரட்டை கிளவியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏமாறா மன்னன் அப்படின்னு சொல்லல அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் உச்சரிப்பு தரங்கள் கொஞ்சம் வந்துச்சு. அது வந்துடும், சில நேரங்கள் அப்படிதான் வரும். அடுத்து தலைவர் உரையில அவரு முடிந்த அளவு தமிழ்ல தான் பேச முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அவரை தாண்டியும் அந்த சொற்கள்லாம், ஆங்கில சொற்கள்லாம் வந்துச்சு. அவர் வந்து கரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. பரவாயில்ல, மற்றதெல்லாம் வந்து ஓரளவு அங்க
சில நேரங்கள்ல ஆங்கிலத்துக்கு போனா கூட தமிழ்ல தான் வந்துச்சு. மிக முக்கியமா நான் பார்த்தது அந்த கரண்ட்டுங்கிற வார்த்தையை அவர் திருத்திக்கவே முயற்சி பண்ணல. அவர் அப்படியே அடுத்து கடந்து போயிட்டார். கரண்ட் தமிழ் வார்த்தை தானே அப்படின்னு போயிட்டாரு. அடுத்து வந்து நிகழ்ச்சி நெறியாளர் இதுல வந்து எண் 301 அப்படின்னு சொல்லி அந்த பதாகையுடைய விளக்கம் ரொம்ப தெளிவாக செய்த ஜமாலுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஆனால் அவர் டோஸ்ட் மாஸ்டர் செட்டப்ல மென்டார் இன்னொரு ஒன்று சொல்கிறேன். இங்கிலீஷில் 2 சொற்கள் இருக்குது, அதே மாதிரியே தமிழில் 2 சொற்கள் இருக்குது. கம்ப்ளீட், ஃபினிஷ், 2 வேற வேற சொற்கள். ஆனால் 2 பார்க்கையில் ஒரே சொற்கள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்லேயே 2 சொற்கள் இருக்குது. நிறைவு அப்படிங்கிறது கம்ப்ளீட், ஃபினிஷ் அப்படிங்கிறது முடிவு. நம்ம எங்கே முடிவு பயன்படுத்துறது எங்கே நிறைவு பயன்படுத்துறதுங்கிறது நமக்கு தெரியறதே கிடையாது தமிழில். இங்கிலீஷ்லேயாவது நம்ம யோசிப்போம் இங்கே கம்ப்ளீட் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம்னு. ஏன்னா ஜமாலுடைய பேச்சில் இயலவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இயற்கையாகவே இந்த முடிவுரை அப்படிங்கிறது எழுத்துல தான் முடிவுரைன்னு சொல்லுவாங்க, பேசல நிறைவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பயன்படுத்துறது இல்லை, நமக்கு தெரியாதனால நம்ம அப்படியே அதை கடந்து போயிடுறோம். அதை முயற்சி செய்யலாம். அப்புறம் வந்து அவரது பேச்சில் இன்னொரு சொல் வந்து ஃபெதர் ஆன் த ஹேட். அவருக்கு வந்து அதை எப்படி தமிழில் நம்ம எப்படி மொழிபெயர்க்கிறது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாரு. அடுத்து எனக்கு 2 சிறப்பங்கங்கள் நான் ஒளிமதிப்பீடு செய்யலாம்னு நினைக்கிறேன். தலைவர் செய்யலாமா சிறப்பங்கங்களுக்கும்? ஏன்னா சில நேரங்களில் செய்யக்கூடாதுவாங்க. சிறப்பங்கங்கள் ரொம்ப இருவருக்குமே பலத்த கரவொலியை எழுப்பணும். சிறப்பு அங்கத்தில் வந்து அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது, குறிப்பா உச்சரிப்பு அழகா இருந்துச்சு. அதுல அவர் பயன்படுத்தின சொல்ல ஒரு சொல் நான் கேட்கிறவங்க எல்லாருக்கும் அந்த சொல் ஞாபகத்தில் இருக்கான்னு சொல்லுங்க. சுக்கான் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தினாரு. அப்படின்னா என்ன? படகோட்டியா? அவரே சொல்லுவாரு. கப்பலுக்கு முன்னாடி வந்து சின்னதா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். சோ இட் ஷோஸ் தி டைரக்ஷன். அது ஒரு கப்பலுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு மெரைனஸ் காம்பஸ் நினைப்போம், அது கிடையாது, இது வேற. அதனால இது வந்து கப்பலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து தமிழ்ல வடக்கு நோக்கி எந்திரம் அப்படின்னுவாங்க. மலையாளத்துல மட்டும்தான் இப்ப பயன்படுத்துறாங்க. தமிழ்ல திசை காட்டின்னு தமிழ்ல யாரோ அதை மொழி மாற்றம் பண்ணிட்டாங்க. தமிழையே தமிழுக்கு மொழி மாற்றம் பண்ணிட்டாங்க. திசை காட்டின்னு இப்ப பயன்படுத்துறாங்க. அதுக்கு மெரைனஸ் காம்பஸ்க்கு தமிழ் சொல் வந்து வடக்கு நோக்கி எந்திரம். ஏன்னா எப்பவுமே அது நார்த்தை தான் நோக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமை அந்த சொல்லை அறிமுகப்படுத்தியதுக்கு. ஆனால் அவங்களுக்கு போய் சேரல, அதனால தான் நான் அதை கேட்கிறேன். அடுத்து திருமூர்த்தியுடைய பேச்சில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சொல் வந்து வழக்கமாக நம்ம சொல்லிடுவோம் சாதாரணமான சாமானியர்கள் அப்படின்னு. அவர் அந்த சொல்லை பயன்படுத்தாம தவிர்த்து எளிய மனிதன் அப்படின்னு பயன்படுத்தினாரு. ஆனா அவர் பயன்படுத்தின 2 ஆங்கில சொற்கள், குறிப்பா 2 ஆங்கில சொற்கள், எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட். இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் நமக்கு சொல்லையில அது வராது, எப்படி நம்ம உள்ளுக்குள்ளார சொல்றது அப்படின்ட்டு. ஏன்னா நேரடியா தமிழ்ல வந்து அந்த சொற்கள் நம்ம பயன்பாட்டில் இல்லை. அப்புறம் பயம் அப்படின்னு சொன்னோம், அது தமிழ் சொல் இல்லை. பயம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. பயம் என்பது தமிழ் சொல் கிடையாது. அச்சம்ங்கிறது வந்து தமிழ் சொல். அதுக்கப்புறம் அவர் இதுவும் நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம், அதை சொல்லையில வந்து தமிழுக்கு வராது. என்ஜாய் த ப்ராசஸ், அதை வந்து போகிற பாதையை அனுபவியுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு டக்குன்னு வராது. ஏன்னா நம்ம என்ன வாசிச்சிருக்கோமோ அதான் வரும். புகார் தமிழ் சொல் கிடையாது, அது வேற புகார், அது வேற புகார். அப்புறம் வந்து திருப்தி, அது தமிழ் சொல் கிடையாது. இந்த இதுல வந்து திருப்திங்கிறது நம்ம தமிழ் சொல் இல்லைன்னு நமக்கு தெரியறதே சில நேரம் கடினம், வழக்கமாக பயன்படுத்திட்டே இருப்போம். புகார், திருப்தி, இந்த 2 சொற்கள் பார்த்துங்க. பயம், மற்றது உங்களுக்கு தெரியும், அது தமிழ் இல்லைன்னு தெரியும். அடுத்து ராஜசிம்மன் அவர்களுடைய பேச்சில் வந்து அவருடைய இட்டு நிரப்பும் சொல் வந்து ஆங்கிலமாக இருந்துச்சு. ஓகே ஓகே அப்படின்னாரு. ஓகேங்கிறது அது உங்களுக்கு பேச்சு வழக்கில் வர்றதுனால அந்த வந்துடுது, அது தமிழ் சொல் இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், தயார் அப்படிங்கிறதே தமிழ் சொல் கிடையாது, ஆனால் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனால் அதை மாற்ற முடியாது, ஏன்னா தயாரிக்கப்பட்ட பேச்சு அதெல்லாம் வரும். அடுத்து ரொம்ப அழகான சொல் மந்திர சொல், மந்திர சொற்கள் நீங்கள் பயன்படுத்திருந்தீங்க. உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நேரத்தில் ஜமால் வந்து சொல்லியிருந்த ஒரு நல்ல
சொற்றொடர் வானம் வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப அழகான சொல். அதுக்கு ஜமாலுக்கு நன்றி. அவங்க தான் கொடுத்தாங்களா? ரொம்ப நன்றி உங்களுக்கு. மந்திர சொற்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்க பயன்படுத்தினால நிறைய நல்ல தமிழ் சொற்கள் பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்னுடைய கரவொலியை கொடுக்கணும். ஈட்டலாம், துயரம், தமிழ் எப்படி மந்திர சொல் அப்படிங்கிறலாம் பயன்படுத்தியிருந்தாங்க. வழக்கமாக நம்ம ஈட்டலாம்னு சொல்ல மாட்டோம், சம்பாதிக்கலாம்னு சொல்லுவோம், துயரம்னு சொல்ல மாட்டோம், கஷ்டம்னு சொல்லுவோம். அதை வந்து அவங்க தவிர்த்து அழகா தமிழ்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா மந்திர சொல் அப்படின்னு தலைப்பு வச்சாலும் நம்ம உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து விழும். வார்த்தை தமிழ் சொல் கிடையாது. வார்த்தை அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து செய்தின்னு பொருள். ஆனா வடமொழியில வார்த்தைன்னு சொல்றது தமிழ்ல எப்படியோ சொல்லுக்கு இணையா வந்து விழுந்துருச்சு. அது அப்படியே பயன்பாட்டில் இருக்கு. வார்த்தைங்கிறது தமிழ் சொல் கிடையாது. இன்னைக்கு நீங்க வேற மாநிலங்கள்ல போய் வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்க கேரளால போய் கேட்டீங்கன்னா வார்த்தான்னா செய்தின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்த சொல் தான் அது. அடுத்து மரியாதை, அதுவும் தமிழ் சொல் கிடையாது. ஆமா, மரியாதையே கிடையாது. மரியாதை தமிழ் சொல் கிடையாது. யோசிக்கணும் தமிழ் சொல் கிடையாது. தமிழ் ஒரு மந்திர சொல் அப்படிங்கறத அவங்க ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. அதுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், நன்றி. அதுக்கப்புறம் ஜமால் வந்து பேச வந்தாரு. கூகுள் மேப். கூகுளை நான் வந்து மொழிபெயர்க்க சொல்லல. சில பேர் அதெல்லாம் மொழிபெயர்ப்பாங்க, அதை மொழிபெயர்க்க தேவையில்லை. ஆனால் மேப் அப்படிங்கிறத மொழிபெயர்க்கலாம். அது வரைபடம். டோரா பார்த்தா அடிக்கடி சொல்றாங்க வரைபடம் எங்கே அப்படின்னு. ஆன்லைன் சைட், இணைய பக்கம். இன்னோவேட்டிவ் பிளானிங். அவர் டோஸ்ட் மாஸ்டர், அதாவது பேச்சாளர் மன்ற இணைய பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே அந்த ஆங்கில சொற்கள் நீங்கள் அப்படியே ஆங்கிலத்திலேயே பயன்படுத்தினீங்க. லெவல் 5, டோஸ்ட் மாஸ்டர் சைட், பேக்கேஜ், இப்படி நிறைய சொற்கள் வந்தன. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். லெவல் அப்படின்னா நிலை, டோஸ்ட் மாஸ்டர் சைட் அப்படின்னா பேச்சாளர் மன்ற இணைய பக்கம், பேக்கேஜ் அப்படின்னா பேக்கேஜ்னா என்ன பாருங்க. அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். அடுத்து இன்னொன்று வந்து நீங்க எல்லாரையும் கூப்பிடையில பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க. அவங்களை கூப்பிடையில உங்களுக்கு ஜெயா அப்படின்னு டேரக்டர் நேரடியாக கூப்பிட்டீங்க. பேச்சாளர் அவங்க பேர் சொல்லி நீங்க கூப்பிடையில. அடுத்து நேர கண்காணிப்பாளர். சில நேரங்கள்ல சரியா இந்த பன்மை ஒருமை ஒழுங்கா இருந்தது. சில நேரத்துல ஒருமை பன்மை நிமிடம் அந்த இது கொஞ்சம் சரியா பார்த்துங்க. ஜெயா அவர்களுடைய பேச்சுல வந்து வித்தியாசம் அப்படின்னு அது தமிழ் சொல் கிடையாது. வெர்சஸ் அப்படின்னு நாங்க போட்டிருந்தீங்க, அது தமிழ் சொல் கிடையாது. நான் நிறைய செய்ய பார்க்குறேன். அடுத்து வந்து மதிப்பீட்டு அங்கத்துல வந்து புவனா வந்து சவால் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திருந்தீங்க, தமிழ் சொல் கிடையாது. மணிகண்டன், அடுத்து வந்து மணிகண்டனுடைய பேச்சுலாம் நிறைய ஆங்கில சொற்கள் நான் பார்த்தேன். ஆங்கிலம் மற்றும் மற்ற மொழி சொற்கள், விஷயம், கரெக்ட், ப்ராஜெக்ட், கேப், ஸ்டோரி, வாய்ஸ் மாடுலேஷன், இது எல்லாமே மணிகண்டனுடைய பேச்சுல இருக்கு. சசிரேகா அவங்களுடைய பேச்சுல வந்து 3 ஆங்கில சொற்கள் இருந்துச்சு. ஸ்ட்ரக்சர், ரிலேட், அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தீங்க. இந்த 2 முக்கியமான ஆங்கில சொற்கள். ஜமாலுடைய பேச்சுல திரும்ப ஆங்கில சொற்கள் நிறைய இருந்துச்சு. மேனேஜிங் தி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ், ஃபேஸ், சதவிகிதம் தமிழ் சொல் அல்ல. ஒவ்வொரு முறையும் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விஷயம், நீங்க அவர் மணி சொன்ன மாதிரியே பாஸ், டோன், இது எதுவுமே தமிழ் சொல் கிடையாது. பாஸ்னா இடைவெளி, அது நீங்க ஆனா இது 2யும் அவர் திருத்திட்டாரு, சொல்லிலே திருத்திட்டாரு. கடைசியா வந்து எனக்கு முன்னாடி பேசின ரங்கராஜ் 2 சொற்கள் எனக்காக விட்டு சொல்லியிருக்காரு. ஒன்று மீட்டிங், இன்னொன்று உதாரணம். உதாரணத்துக்கு தமிழ் சொல் வந்து எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் மிக்க நன்றி. பொது மதிப்பீடை வழங்க வருபவர் பேச்சாளர் அசோக் குமார் அவர்கள். வித்தியாசமான முயற்சி தான் அது. மாதந்தோறும் இப்ப பேசலாம். மாதந்தோறும் புதிய சிந்தனைகள் வடித்து அதை தேன் தமிழில் தவிட்டாமல் படைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மொழி பண்பாட்டுக் கழக பேச்சாளர் மன்றத்திற்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது உரிச்சொல்
பேசுற வரையும் உரிச்சொல் பேசுறவங்க வந்து தமிழ்ல நல்லா பேசுவாங்க, கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேச வந்த மொழி மதிப்பீடுல வந்து 2-3 தடவை வந்து போய் வந்துச்சு. இப்ப மொழி மதிப்பீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் பேசுறேன். இது வந்து பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிறது, அதை நான் மீற விரும்பல. இப்ப வந்து உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்கூல் பெல் கடைசி பீரியட் வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா எப்படா பெல் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்படா இந்த பாடத்தையும் முடிப்பாங்க, எப்படா பெல் அடிப்பாங்க, ஒரு மாதிரியான கலந்த உணர்வு இருக்கும். அதே மாதிரியான உணர்வு தான் உங்கள்ட்ட இருக்குன்றதை நான் நம்பி ஆரம்பிக்கிறேன். முதல்ல பொது மதிப்பீடுனா என்ன அப்படின்றத வந்து ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இன்று பொது மதிப்பீட்டாளராக நான் வந்து நடந்த கூட்டம் துவங்கியது முதல் முடியும் வரை நிகழ்ந்ததும் நிகழாததும் என்னென்ன இருந்தது அப்படின்றத நான் குறிப்பு எடுத்து வச்சு அதை மதிப்பீடு செய்து அதை சுருக்கமாக உங்களிடம் பகிர்வதே என்னுடைய பணியாக நான் கருதுகிறேன். கண்ணாடி முகத்தை காட்டும், மதிப்பீடு திறமையை காட்டும். ஆகையால் இன்று நான் வழிகாட்டியாக உங்களுக்கு முன் கண்ணாடி பிடித்து காட்டப் போகிறேன். அதனால அதை பார்த்துதான் படிக்கணும், வேற வழி கிடையாது. முதல்ல வந்து பதாகை. பதாகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா, வழி தவறினான் வழிகாட்டி தேடுவான், வாழ்க்கையை தவறவன் வந்து வழிகாட்டின்ற சொல்ல வந்து தேடுவான். அதுக்கு தகுந்தாற் போல இந்த கருப்பொருள் வந்து மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இதுல வந்து இவர் மொழி மதிப்பீட்டாளர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா குரல் வந்து மாறி இருந்ததை நானே கவனிச்சேன். அது மட்டும் இல்லாம குரலுடைய அந்த குரல் வெண்பான்னு சொல்லுவாங்க, அது வந்து மேல 4 வார்த்தைகள், கீழே வந்து 3 வார்த்தைகள் இருக்கும். அது வந்து திருக்குறளுடைய ஃபார்மேட்ல இல்ல. ஆக்சுவலாக அது இருந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அது அலைன்மெண்ட் கரெக்டா இல்ல. அது மட்டும் இல்லாம இது வந்து எங்கோ எடுத்த ஒரு வாசகன் மாதிரி இருக்கு. அதுல வந்து நீங்க குரலுடைய எண் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா தெளிவா இருந்திருக்கும் குரல் எண் அப்படின்றது. நான் இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சாளர் மன்றத்துல பார்த்துருக்கேன். நான் அவங்க குரல் எண்ணையும் வந்து போட்டிருந்தாங்க. அது போட்டிருந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேதி, இடம், அப்புறம் எந்தெந்த ஆங்கிலத்திலும் இருந்துச்சு, தமிழ்லையும் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து தெளிவாகவே போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோஸ்ட் மாஸ்டருடைய லோகோ, அது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டை வந்து நம்ம வெளியில கொண்டு போறதுக்கான இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வழிகாட்டியுடைய ஐகான்ஸ், அவங்க சூஸ் பண்ண ஐகான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து டீம் ஒர்க் இருந்துச்சு, இன்னோவேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ப்ராப்பரான கியர்ஸு அது எல்லாமே அவங்க போட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கைடன்ஸ் ரிசம்பிள் பண்ணுற ஒரு இமேஜாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்னைய ரொம்ப கவர்ந்தது வந்து அந்த சிற்றுண்டி இலவசம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பேன் கேக் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பட்டர் போட்டு அது மேல வந்து ஹனி ஊத்தி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. என் பொண்ணு பார்த்தோன்னே நான் வந்து நானும் வரவா மன்ற கூட்டத்துக்கு பேன் கேக்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, அது வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும்தான். நீ வந்து ஃபுட் கோர்ட் எல்லாம் பார்த்துருப்பேல, அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த பிக்சர்ஸ் ஓவராலாக பார்க்குறப்ப. அப்புறம் ப்ரோக்ராம் ஷீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக வந்து ஆங்கிலத்துலையும் தமிழ்லையும், அதுக்கு எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து இந்த ப்ரோக்ராம் ஷீட்டில் கீழே வந்து அந்த டைம் ஸ்கேல் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமருடைய இது 5, 6, 7 சொல்லிட்டு 3rd பேஜில் இருக்கும். 3rd பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் புலனத்தில் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய அந்த ரோல் பிளேயர்ஸுடைய ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரோல் ஹோல்டர்ஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலகலப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதாவது வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸோட எல்லாம் அவங்க கமெண்ட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டத்திற்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது. அறை மற்றும் கருவிகள் சரியான நேரத்தில் தயார் செய்யப்பட்டுச்சு. விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டார்களா? ஆமாம், கண்டிப்பாக வரவேற்கப்பட்டார்கள் முறையாக. அவர்களுடைய அமைப்பும் கூட்டத்தின் வடிவமும் விளக்கப்பட்டதா? கண்டிப்பாக. இதுதான் நான் வரும்பொழுது இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அவங்களுடைய டேபிள் சேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து அரங்க காவலரின் தொடக்கம் சரியாக இருந்ததுனாக்கா அவங்க வந்து அழகான ஒரு குரலை சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மன்ற தலைவரின் முறை, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்ற தலைவரின் முறை வந்து கோடிகளை இழந்து ஏன் இழந்தேன்றதுக்கான ஒரு வழிகாட்டி இல்லை அப்படின்றத ஒரு ஆழமான கருத்தை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவர் வந்து யார் யாரெல்லாம் அவருடைய கலங்கரை விளக்கம், தன்னுடைய வீட்டை தாண்டி யார் யாரெல்லாம் கலங்கரை விளக்கமா இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு வரவேற்புரையில வந்து ஒரு பல முக்கிய செய்திகளை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு போனாரு. அதுக்கு அடுத்தபடியா நிகழ்ச்சி நெறியாளரை முறையாக அறிமுகப்படுத்தினார். அதுக்கு எந்த குழப்பமும் இல்லாம வந்து நிகழ்ச்சி நெறியாளர் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு எளிமையா வந்து இந்த மன்ற கூட்டத்தை வந்து ரொம்ப சிறப்பா தான் எடுத்துட்டு போனான்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஜமால் அவர்களுக்கு அவர் வந்து இந்த வழிகாட்டின்ற தீமை அறிமுகப்படுத்திய விதம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு கூகுள் மேப்ல வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய ஃபுல் பாத்வே காமிச்சிடும், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போற மாதிரி. ஸோ அதே மாதிரி அவருடைய அந்த அந்த அவர் சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரோக்ராம் ஷீட்ல என்னென்ன இருக்குன்றத ரொம்ப அழகா வந்து எடுத்து காமிச்சாரு. அதுக்கு பதிலாக அவர் கூகுள் மேப்ஸுக்கு பதிலாக நீங்க வந்து ஆஸ்க் ஜமால் அப்படின்ற ஒரு இதையாவே நீங்க வச்சுக்கலாம். ChatGPT மாதிரி ஆஸ்க் ஜமால் அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப சிறந்த வழிகாட்டியா வந்து அவர் அந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராமையும் வந்து ரொம்ப கிளியரா எடுத்து காமிச்சது. அதுக்கப்புறமா அவர் வந்து அப்புறம் இன்டர்வல்ல வந்து எல்லாரையும் ரஷ் பண்ணி கரெக்டா திரும்பி வந்து பேக் டு த சீட் எல்லாரையும் உட்கார வச்ச விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிறப்பு அங்கம், இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான். அவர் நிகழ்ச்சி வழி நடத்திய விதம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. சிறப்பு அங்கம், நான் எழுதிய கவிதை, என் வாழ்க்கை அனுபவம் உங்களுக்காக. இது வந்து அவங்க சிறப்பா வந்து 2 அங்கத்தையும் ஒவ்வொரு இந்த வருஷத்துலேருந்து அவங்க புதுசா உருவாக்குனாங்கன்னு நினைச்சேன். அது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த அங்கத்தை படைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்புகள், அதாவது வந்து இந்த மன்ற கூட்டமே நடக்குமா வேணாமா அப்படின்ற நிலைமையில இருந்துச்சு. ஏன்னாக்கா அவங்க கண்டெஸ்டுக்காக இந்த மன்ற கூட்டத்தை மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நான் கவிதை சொல்ல வரேன்னொடனே இடி மின்னல் எல்லாம் அதோட சேர்ந்துருச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் டெக்னிக்கல் ஃபால்ட் வேற. இதெல்லாம் தாண்டி இந்த சிறப்பு அங்கத்துல இதுக்கு முன்னாடி வந்து மாவட்ட இயக்குநர்கள், அப்புறமேல வந்து வட்டார இயக்குநர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் பேசிய இந்த சிறப்பு அங்கத்துல எனக்கும் திரு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு மிக நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தயாரிக்கப்பட்ட உரை மற்றும் மதிப்பீட்டு உரை. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேச்சாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஆமா பகிர்ந்து கொண்டார்கள். பேச்சாளர்கள் உரை வந்து நமக்கு பயனளித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயனளிச்சது. ஏன்னா இப்ப ராஜசிம்மன் பேசினப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்ட மாமேதையை வந்து தன்னுடைய பேச்சாளர் மன்ற கழகத்துல இருக்கிற உறுப்பினர்களோட இணைத்த விதம் ரொம்ப அழகா கொண்டு போனாரு. அவங்க யார் யாரெல்லாம் வழிகாட்டியா இருந்தாங்க அப்படின்றது. அவரு வந்து ஹேமா மேடம் இங்க வரலன்றதுக்காக அவங்களை கொண்டாந்தாரா இல்ல வந்து முன்னாடி அதை பிளான் பண்ணிட்டு வந்தாரா என்னன்றது தெரியல. அவரு அந்த சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மந்திர சொற்கள் பேசிய சசிரேகா அவர்கள் 100 வெள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு அவங்க தமிழ்ல முடிச்ச விதம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க சொன்னது வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா தாய்மொழியான நம்ம அம்மாவுக்கு போறோமா அம்மாவும் அதே தான். அம்மாவும் அப்பாவும் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் இது 3மே வந்து சேர்ந்து இருக்கும். மந்திர சொற்கள்ல வந்து நான் கேள்விப்பட்ட மந்திர சொற்கள் என்னன்னாக்கா இன்னொன்னு விட்டுட்டீங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பாக்குறப்ப மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, படிச்சிருப்பாரு, இதெல்லாம் வந்து ஒரு மந்திர சொற்கள் தான் என்னை பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் பேசிய ஜமால் அவர்கள் தான் பேச்சாளர் மன்றத்தில் கற்றதும் பெற்றதும் என்னென்ன அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. ஒரு கல்லை வந்து எப்படி சிற்பமாக்குனாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜெயா அவர்கள் ஏன் என்ற கேள்வி மூலியமாக எல்லார்ட்டையும் ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லி முடிச்சது வந்து எப்படி எனக்கு தோணுச்சுனாக்கா, மனம் என்றால் அடக்க நினைத்தால் அது அலையும். இன்னும் முடிச்சிடறேன் ஒரு 2 நிமிஷம். அடக்க நினைத்தால் இல்ல அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றேன். அடக்க நினைத்தால் அது அலையும், அணைக்க நினைத்தால் அது அடங்கும் அப்படின்ற ஒரு
அப்படின்ற ஒரு வாசகத்தோட அவங்க வந்து முடிச்சாங்க ஜெயா அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதிப்பீட்டு உரை நடத்திய போனா அவர்கள் முதல் முறையா வந்து ரொம்ப பணிவுடன் ஒரு மதிப்பீட்டு உரையை வந்து நான் பார்த்தேன். ஒரு பணிவான மதிப்பீட்டு உரையை பார்த்தேன். அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறம் பேசின நம்மளுடைய சசிரேகா அவர்கள், ஜமா அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவங்க பண்ண மதிப்பீட்டுல வந்து ஒரு கவனமான கட்டமைப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிழைகளை வந்து மென்மையாக சுட்டி காட்டியதும் அதை நேர்மறை மொழியில் அதை சமன்படுத்தியதும் மிகவும் அழகாக இருந்துச்சு. இதுதான் அவங்களுடைய தயாரிக்கப்பட்ட மற்றும் மதிப்பீட்டு உரைக்கான என்னுடைய சில குறிப்புகள். அடுத்ததாக நியமன அதிகாரிகள். இவங்க 3 பேரையும் பத்தி சொல்லணும் கொஞ்சம். உங்க எல்லாருக்குமே வந்து அந்த நேரம்ன்றது வெறும் எண்கள் மட்டும்தான். ஆனா அவரை பொறுத்தவரையும் அது ஒரு நுண்கலை. நேரத்தையும் நேர்த்தியாவும் தெளிவான தமிழ்ல வந்து இவ்வளவு நிமிடம் எடுத்தார், இவ்வளவு நேரத்தை மீறினார் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. நம்மளுடைய நேர்மையை வந்து வழிகாட்டுறதுக்கு நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் சரிவர செஞ்சான்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேசிய உரிச்சொல் கணக்கீட்டை செய்த ரங்கராஜ் அவர், அதாவது வந்து இந்த நீ வள வள கொல கொலலாம் பேசாத, நீனு சொல் சுருங்கின் பொருள் பெருகும் அப்படின்றது ஒரு சொல்லாடல் இருக்கு. அதை வந்து நீ ரொம்ப தெளிவா சொல்லு அப்படின்னு வந்து சொன்னாரு. அவர் மலையில ஆரம்பிச்சாரு, நான் வந்து கடல்ல முடிக்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட உரிச்சொல்லே இல்லப்பா அப்படின்றது அவர் வந்து ரொம்ப அழகா வந்து உங்களுடைய உரிச்சொல் நடத்திட்டு சென்றாரு. அதுக்கப்புறம் மொழி மதிப்பீடு செய்த சுகி சிவம் அவர்கள், அதாவது வந்து பொதுவா வந்து ஒரு மொழியோட வளத்தை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நம்ம பேசுவோர் பயன்படுத்தும் அதை சொற்களிலால் மட்டுமே முடியும். அது இல்லாட்டி நம்மளால வந்து நம்ம அந்த மொழியை வந்து கடத்த முடியாது. அதே மாதிரி அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசு, நீங்க பேசினெல்லாம் தமிழே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆசிரியரை போல ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார். இயலவில்லை, முடியவில்லை, இதுக்கெல்லாம் வித்தியாசம் கண்டிப்பா தெரியணும். ஆக்சுவலா அது சொன்னது வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. இன்னொரு நான் நிறைய இடத்துல வந்து நான் மொழி மதிப்பீடு போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இன்றைய சொல் ஆங்கிலத்துல டோஸ்ட் மாஸ்டர்ல வேர்ட் ஆஃப் த டேன்னு இருக்கும். அது கொண்டாந்தாங்கனாக்கா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலா மொழி மதிப்பீடு. நான் பண்றப்ப நட்சத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அந்த மன்ற கூட்டம் முழுவதுமே அந்த நிகழ்ச்சி நெறியாளர் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து எடுத்துக்கிட்டே போய் சொல்லிக்கிட்டே இருந்தார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த மதிப்பீடெல்லாம் பண்ண வரும்போது இதுவரை நீங்க பார்த்ததெல்லாம் வந்து வால் நட்சத்திரம் தான், இப்ப மதிப்பீடு பண்றவங்க எரி நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. இட்ஸ் மோர் என்கேஜிங்கா இருந்துச்சு ஆக்சுவலாக்கா. ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்திங்கனாக்கா வர மன்ற கூட்டங்கள்ல இன்னும் நல்லா இருக்கும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அரங்க பேச்சு, இது எதுக்காக வைக்கல அப்படின்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக்கா. நேரத்துக்கு தான் இது இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து அரங்க பேச்சுல இருந்தா அவங்களுடைய ஸ்டேஜ் ஸ்பீச் வரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஆக மொத்தத்தில் ஒரு புத்தகன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து உங்க எல்லாத்துக்குமே பாஸ் மார்க் தான் போட்டிருக்கேன். என்னங்க வரேன், பயப்படாதீங்க. ஸோ பாஸ் மார்க் அதுதான், மொத்த மார்க் அதுதான். அதனால வந்து முடிவாக ஒரு புத்தகம்ன்றது வந்து நமக்கு அறிவை தான் கொடுக்கும். ஆனா அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி தேவை. அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த வழிகாட்டுதல்ன்ற தலைப்புக்கு பொருத்தமாக இந்த மன்ற கூட்டத்தை நடத்திய செயற்குழுவில் இருந்த அனைவருக்கும், இந்த மன்றத்தில் பங்கு பெற்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். புதுமையான ஒரு முறையை உபயோகிச்சு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ அந்த மாதிரி புது புது விஷயங்கள்ல டோஸ்ட் மாஸ்டருக்கு கொண்டு வரும் அசோக் குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது
நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்க ஒரு தருணம், நாடாக்கள் மற்றும் பரிசுகள் வழங்க நேரம். துணைத் தலைவர் கல்வி பேச்சாளர் ஜெயசிம்மன் அவர்களை மேடை கலைக்கிறேன். பரிசு யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவுண்ட் டவுன் போயிடலாமா? கவுண்ட் டவுன் போலாமா? எவ்வளவு போலாம்? 10, 3, 5. நேரம் நம்ம கரெக்டா இருக்கு. 5. ட்ரம் ரோல் பண்ணுவோமா? 5, 4, 3, 2, 1. பேச்சாளர் ஜெயலட்சுமி குமரகுரு. மதிப்பீட்டாளருக்கான பரிசு யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருப்பி கவுண்ட் டவுன் தானா? சரி. 5, 4, 3, 2, 1. நானே வருகிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுரையை வழங்க துணைத் தலைவர் கல்வி பேச்சாளர் ஜெயசிம்மன் அவர்களை மேடைக்கு அழைத்து, இத்துடன் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மன்ற கூட்டத்தை இனிதே நிறைவு பெற உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. முக்கியமாக பிற மன்ற உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நம் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. இந்த வழிகாட்டி என்ற கருப்பொருளுக்கு ஏற்றாற்போல் இந்த பொது மதிப்பீடு, மொழி மதிப்பீடு, உரிச்சொல் கணக்கீடு அனைத்தையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த கூட்டம் இனிதே நிறைவு பெறுகிறது. குழு புகைப்படம்.